Good evening. First, I introduce about myself. Myself, M.Periasamy, founder and trainer, NTNET Aspirant Academy. I qualified TNSET 2018. I qualified UGC NET June 2020, and I qualified UGC NET June 2022. So 2 times I qualified UGC NET in computer science. I cordially welcome you all for our academic success meet, that is Thanksgiving functions. So I heartily congratulate to NET Aspirant who qualified UGC NET Assistant Professor and admission to PhD June 2024. So failure is the stepping stone of success. So from failures, you should know how to get into the success. So without failures, you should not know how to make it success. So if you love what you are doing, you will be successful. So நீங்க என்ன எதுக்காக வந்து குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸோ அது வந்து முக்கியம். தென் ஸோ நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியம். இது ரெண்டும் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்து வர முடியும். So qualify UGC NET is not so far. So என்னால வந்து குவாலிஃபைட் ஆக முடியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அதுக்கான பேஷனேட், ஸோ எதுக்காக வந்து முடிக்கணும் அப்படின்ற தெளிவான சிந்தனை வந்து இருக்கணும். ஒர்க் ஸ்மார்ட், ஸோ கடினமா வந்து நீங்க உழைக்க வேணாம். புத்திசாலித்தனமா நம்ம எப்படி வந்து உழைக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தா போதும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க நெட் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ டெய்லி சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாலே போதும். காம்ப்ரிஹென்ஷன், ஸோ நம்மளுக்கு கேட்காத கொஸ்டின் பார்க்க கண்டிப்பா கிடையாது. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஸோ த பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னும் போது ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ்லும் வந்து நீங்க டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்களும் யூஜிசி நெட் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ குவாலிஃபைட் ஆக முடியாததுக்கு நீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய முழு உழைப்பு வந்து போடல அப்படின்றதுதான் வந்து முக்கியம். ஸோ கடினமா உழைக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்கா நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க சக்சீடட் வந்து ஆக முடியும். And so about NET Aspirant Academy. So NTNET Aspirant Academic is a UGC NET or TNSET coaching academic. So conducting classes through Google Meet since October 2020. So totally 49 members qualified UGC NET in computer science. So courses offered paper 1 for all department, paper 2 computer science and commerce. So தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ நம்ம என்னதான் தெய்வத்துக்கிட்ட வந்து முறையிட்டு நான் வந்து யூஜிசி நெட் வந்து குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டாலும் நம்மளுடைய முயற்சி வந்து இல்லாம கண்டிப்பா வந்து தெய்வம் வந்து நம்மளுக்கு அதுக்கான கூலி வந்து தர மாட்டாரு. ஸோ முயற்சி, ஸோ நம்மளுடைய முயற்சி வந்து முழுமையா இருந்தது அப்படின்னா ஸோ நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற கூலின்றது கண்டிப்பா வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது 80 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா இருக்கு சார், 90 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கு, நான் குவாலிஃபைட் ஆக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க, யூ ஷுட் லேர்ன் சப்ஜெக்ட். ஸோ நீங்க ஜாயின் பண்ணி சப்ஜெக்ட் வந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ ஒரு சிலர் வந்து எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது கண்டிப்பா ஒரு அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சிலர் எடுக்கக்கூடிய முயற்சின்றது ஒரு அட்டம்ப்ட் மட்டும் இல்லாம செகண்ட் அட்டம்ப்ட், தேர்ட் அட்டம்ப்ட் கூட அவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ என்னைக்கு வந்து அவங்க முழு முயற்சியோட வந்து செயல்படுறாங்களோ அப்பதான் வந்து அவங்களுக்கான கூலி வந்து கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து அழகான ஒரு திருக்குறள் சொன்னது, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அண்ட் ஸோ டோன்ட் ஒர்க் ஹார்ட். ஸோ 5 மணி நேரம் படிக்கணுமா சார், 6 மணி நேரம் படிக்கணுமா சார், இல்ல 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணுமா? ஸோ நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறதுன்றது 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் உங்களால வந்து படிக்க முடியும் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தாலே கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ டுடே இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் த டுமாரோ யூ வாண்ட்.
ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி வந்து அப்பியர்டு வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த வாட்டி விட இன்னும் அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். பிகாஸ் ஸோ இது வரைக்கும் பிஹெச்டி வந்து பண்றாங்க அப்படின்னா ஸோ நெட் குவாலிஃபைடா டைரக்டா வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனா இனிமேல் வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து தேவைப்படாது. ஸோ யூஜிசி நெட்ல அட்மிஷன் டு பிஹெச்டி வந்து குவாலிஃபைடா ஸோ அவங்க 1 இயர்க்குள்ள பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இனி யூனிவர்சிட்டியில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய மார்க் வச்சுதான் அவங்க வந்து அட்மிஷன்ஸ் தரணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. ஸோ நெட் வந்து அவங்க கிளியர் பண்ணும் போது ஸோ அட்மிஷன்ஸ் டு பிஹெச்டியா ஸோ அவங்க டைரக்டா வந்து பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதனால வந்து என்ன அப்படின்னா அப்ளைடு வந்து ரொம்ப அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ளைடு வந்து அதிகமா வந்து அப்பியர்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அண்ட் ஸோ மோர் ஓவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா +50% ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்து அதிகமா வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி விட அடுத்த வாட்டி இன்னும் ஜாயினிங் வந்து ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இன்னும் அதிகமா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாங்க அப்படின்னா விச் இஸ் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து எழுதுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கும். ஸோ டுடே இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு நீங்க நெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நீங்க வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் கோட்ஸ். And so results in UGC NET June 2024 in our academic. So qualified for assistant professor 10 members, qualified for admission to PhD 27 members. So computer science OBC category la total வந்து 805 members வந்து qualified. So அந்த 805 membersல so எங்களுடைய academicல 10 members அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்வேன். And so qualified for admissions to PhD. So total 1752 members வந்து qualified for admissions to PhD. அதுல எங்க அகாடமிக்ல மட்டும் 27 members வந்து qualified ஆயிருக்காங்க. So totally 49 members வந்து qualified UGC NET. So first June 2020 so இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து 5 members வந்து qualified ஆயிருக்காங்க. So June 2021 9 members வந்து qualified. June 2022 5 members வந்து qualified. December 2022 7 members வந்து qualified. June 2023 7 members வந்து qualified. December 2023 6 members வந்து qualified. And June 2024 10 members வந்து qualified. So totally 49 members வந்து qualified. So average அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா each and every exams 7 members வந்து qualified அப்படின்ற மாதிரி நாங்க ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பெரிய அகாடமிக்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் ஸோ ஒரு டைம் வந்து அவங்க ரிசல்ட் வந்து காமிக்க முடியுது, ஒரு டைம் வந்து அவங்களால ரிசல்ட் வந்து காமிக்க முடியல. பட் எங்களுடைய அகாடமிக்ல கன்சிஸ்டன்சி வி ஆர் ப்ரொடியூசிங் த ரிசல்ட்ஸ். ஸோ டோட்டலா வந்து 49 members வந்து எங்க அகாடமிக் மூலியமா குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஸோ நான் இது வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்வேன். அண்ட் ஸோ என்னுடைய உழைப்புனால எங்களுடைய ரிசர்ச் பர்சனுடைய உழைப்புனால 49 members வந்து எங்க அகாடமிக்ல குவாலிஃபைட் அப்படின்றது ரியலி இட் இஸ் ஏ குட் நியூஸ் ஃபார் ஆல். ஸோ இன்னும் வந்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இன்னும் ஷார்ட் பீரியட்ல ஸோ நாங்கள் 100+ வந்து நாங்கள் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் எங்களுடைய டார்கெட். அண்ட் ஸோ அதுக்கேற்ற முயற்சி கண்டிப்பா வந்து நாங்கள் பண்ணுவோம். So 1 question lakhs வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 members. So 174 is the cut off. 172 marks வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க 4 பேர் வந்து எங்க அகாடமிக்ல வந்திருக்காங்க. அண்ட் so 2 questions lakhs 3 members, 4 question lakh 1 members, 5 question lakh 2 members, 6 question lakh 2 members. So இது மாதிரி up to ஒரு 10 questions lakh அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே so 27 members. So இந்த 27 members வந்து பார்த்தோம் அப்படின்னா applied so qualified for admissions to PhD. So தோல்வி அப்படின்றது வந்து நிரந்தரம் வந்து கிடையாது. ஸோ தோல்வி அப்படின்றது டெம்பரரி தான். ஸோ அதுக்கான உழைப்புன்னு வந்து இருந்ததுன்னா இது வந்து டெம்பரரி தான். ஸோ இந்த 27 members வந்து ஒரு கொஸ்டின் 5 கொஸ்டின் மேக்சிமம் 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் குவாலிஃபைட் ஆகாம இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். அண்ட்
ஸோ தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து இல்லாம அடுத்த வாட்டி வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு தான் முழு முயற்சியோட நீங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைடு ஆக முடியும். Now, so Thanksgiving. I congratulate Professor A. Soundarya ma'am, qualified assistant professor, UGC NET, June 2024. So ma'am வந்து 300 மார்க்ஸ்க்கு 190 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேம் குட் ஈவினிங் மேம். சௌந்தர்யா மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். மேம் உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் மேம். ஓகே சார், ஷியோர் சார். Good evening, everyone. Myself, Soundarya Amarnath. Sir, am I audible? Yes, ma'am, audible, ma'am. Okay, sir. Thank you. Myself, Soundarya Amarnath. First and foremost, I would like to extend my sincere and heartfelt thanks to M.Periasamy sir and other resource person mentors of NTA NET Academy. நான் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 5 or 6 மோர் டைம்ஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன். பட் டு பி சின்சியர், ஒரு லாஸ்ட் 3 டைம்ஸ் தான் நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 134, 150, 145 அந்த மாதிரி இப்படி இருந்தது. ஸோ ஜூன் எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதுவும் வந்து கேன்சல்டுன்னும் போது பட் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த டைம் வந்து நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தப்ப கேன்சல்டுன்னு சொல்லவும் அதனால திருப்பி ஃபெட்டப் ஆகல. ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் நான் திருப்பி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இங்க வந்து கண்டினியூட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அவங்க கேன்சல்டுன்னு சொன்ன நெக்ஸ்ட் டேல இருந்தே வந்து திருப்பி வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல வந்து சாரோட ரிவிஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து பிடிஎஃப்ஸ் அவர் சென்ட் பண்ணது. பேப்பர் 2க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட் கொஷின்ஸும் அண்ட் நம்பர் ஆஃப் பிவைக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு தியரி கான்செப்ட்ஸ் இருக்கும். வித் தட் கான்செப்ட்ஸ் என்னென்ன பிவைக்யூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கன்சால்டேட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கன்சால்டேட் பண்ணி சார் ப்ரொவைட் பண்ணது வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இப்ப வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கண்டிப்பா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இப்ப இந்த லாஸ்ட் 2-3 டைம்ஸ் சொல்றேனே, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ல தான் போச்சு. கான்செப்ட்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு போவோம். பட் பாத்தீங்கன்னா நம்ம டைம் மேனேஜ் பண்ணாம ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண டைமே இருக்காது. ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மேல அப்படியே மிஸ் பண்ணிட்டே வர மாதிரி தான் இருக்கும். 10 to 15 டைம்ஸ் 15 கொஷின்ஸ். ஸோ அது அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிராபேக்கா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னா நம்ம நிறைய பிவைக்யூஸ் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எவ்வளோ குயிக்கா வந்து நம்ம அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸோ தட் நம்மளால டைம் மேனேஜ் பண்ண முடியும். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஆச்சு. அண்ட் தென் பேப்பர் 1 பாத்தீங்கன்னா வந்து சார் ரிவிஷன் கொடுக்கும்போது சரி ரொம்ப ஈஸியா தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு கான்செப்ட்ஸ் வந்து மறந்து போற மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெய்லி வந்து அத ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் கொடுக்குற ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். சாரோட லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸ் வந்து ஃபுல்லுமா அவர் கொடுத்த அந்த பிடிஎஃப்ஸும் அந்த கிளாஸ் வீடியோஸை வந்து நம்ம லிசன் பண்ணாலே போதும். எனக்கு வந்து அந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. பட் சார் கொடுத்த அந்த ரிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஈவன் பேப்பர் 1ல வந்து என்னோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசனும் வந்து முக்கியமானது அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் செஷன் தான். அண்ட் நம்மளோட டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா நம்ம ரிவைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து ஒரு 1 or 2 hours இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹாஃப் அ போர்ஷன் ஃபார் அ பேப்பர் 1 அண்ட் அது டபுளா இருக்கணும். ஸோ மினிமம் 2 to 3 hours வந்து பெர் டேக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்.
அண்ட் சாரோட பிவைக்யூஸ் தான் கேட் கொஷின்ஸ்ல இருந்து எல்லாமே அவர் கொடுத்ததும் அவரோட டிஸ்கிரிட் மேக்ஸ், ஓஎஸ் ஓஎஸ் ப்ராப்ளம்ஸ், நெட்வொர்க்கிங்ல உள்ள ஹின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓஎஸ்ல எல்லாம் வந்து ஷெட்யூலிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ குயிக்கா வந்து சால்வ் பண்ணலாம், அது வந்து நம்ம ப்ராக்டிஸ்ல தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து சார் ரொம்ப அந்த விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் டிஓசி டிஓசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். நான் காலேஜ் டைம்லயுமே வந்து அந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் அமளி மேமோட கிளாஸ் வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டா வந்து மாறிடுச்சு. ஏன்னா மேம் வந்து அவ்ளோ ஸ்லோ அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ராப்ளம்ஸுமே வந்து நமக்கு புரியல அப்டின்னா, அகைன் அது 1 ஹார்னா 1 ஹார்ன்னு கூட இல்லாம 1 1/2 ஹார்ஸ் வந்துச்சுன்னா கூட அவ்ளோ கிளியரா வந்து மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மேமோட கிளாஸ லிசன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சப்ஜெக்ட்லயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மேம் எடுத்த அந்த ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் கான்செப்ட்ஸா இருக்கட்டும், எப்படி ஒரு கிராமர் ஐடென்டிஃபை பண்றது ஃப்ரம் த பேசிக்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி வந்து டீச் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்ல இருந்து மேம் டீச் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து என்னோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆறதுக்கு டிஓசியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்லாம் வந்து அவன் மேம் கொடுத்த ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நார்மலைசேஷனு, சீரியலைசபிலிட்டி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சம்ஸா இருக்கும். இது எப்படி ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு சம் எடுத்தாலே வந்து அரௌண்ட் 5 to 10 மினிட்ஸ். பட் மேம் கொடுத்த அந்த ஹிண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து வித்தின் அ செகண்ட்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் மேம் கொடுத்த அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். நம்மளால வந்து குயிக்கா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிதான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லயும் மேம் வந்து ப்ராப்ளம்ஸும் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்ததும் சரி, கப்ளிங் அண்ட் கொஹெஷன் கான்செப்ட்ஸு, டீச்சிங் தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நிறைய மேம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து இன்டெப்தா படிக்க ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போதுமே வந்து நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அது வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும். தியரியில சொல்றேன். தியரியில பேசிக் கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டாலே போதும். அத வச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கனிமொழி மேம் பசி லாஜிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்ளோ டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது உண்டு. பட் மேம் வந்து ஃபசி லாஜிக்கா இருக்கட்டும், இது நியூரல் நெட்வொர்க், அதுல உள்ள அல்கோரிதம்ஸ், மேக்ஸ்மின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து மேம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ சின்சியர் தேங்க்ஸ் டு சார் அண்ட் ஆல் அதர் ரிசோர்ஸ் பர்சன், மேம் அண்ட் சார் ஆஃப் என்டிஏ அகாடமி. தேங்க்யூ அண்ட் ஆல். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you for your valuable feedback, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. Good, valuable motivational speech, ma'am. Thank you, sir. Thank you. Good evening, sir. Hello. I'm audible, Arka, sir. Hello. Hello, sir. Yes, ma'am. Okay, sir. First, நான் mother thanks சொல்லிக்கிறேன் for scoring 174 and getting qualified in assistant professor. நான் 7 to 8 times எழுதியிருக்கேன் எக்ஸாம். பட் நம்ம பீயிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கட்டும், யாராக இருந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸ் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். நமக்கு என்ன படிக்கிறது, ஏது படிக்கிறது. நான் ஒரு 7 times எழுதியிருக்கேன்னு சொன்னேன். பட் லாஸ்ட் ஒரு 3 to 4 times வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் எடுத்தோட சிலபஸ் எடுத்து வைப்பேன். இந்த அகாடமியோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வந்து இப்போ சிலபஸை பார்த்தா எது படிக்கிறது எதை விடுறது நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா சார் இந்த அகாடமில சார் வந்து கிளியர் நோட்ஸ் கொடுத்தாரு. முன்னால சௌந்தர்யா மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவர் இப்ப என்ன சொல்றது, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா அதுல எல்லா சப்ஜெக்ட் மிக்ஸ் ஆயிருக்கும். நமக்கு வந்து ஒரு கோ த்ரூ பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. பட் சார் என்ன பண்ணாருன்னா,
இப்போ ஓஎஸோட நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. ஒரு 10 to 15 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றாரா, அதுக்கு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கலாம், டக்குன்னு நோட்ஸ் எடுத்து காமிப்பாரு, அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இந்த மாதிரி ஒரு சாப்டர் ஓஎஸ்ஆ இருக்கட்டும், டிபிஎம்எஸ்ஆ இருக்கட்டும், டிசிஎன்ஆ இருக்கட்டும், டிஓசி எல்லாம் நம்ம கிராமர் அதை பார்த்தாலே நமக்கு அதனை L1 L2 இப்படி போட்டிருக்காங்களேங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த மேம் சொன்ன மாதிரி அமளி மேம் அவங்க வந்து சான்ஸே இல்லை, அப்படியே ஸ்லோவா சொல்லி தந்தாங்க. அந்த ரிசோர்ஸ் பர்சன் அவ்வளோ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், அவங்க எடுக்கும் போதே கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ இதோடு போக பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல வந்து சார் எல்லாமே சௌந்தர்யா மேம் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. பட் என்னன்னா லாஜிக்கல் ரீசனிங்லலாம் சார் நமக்கு நம்ம படிக்கணும்னு நினைச்சா கூட அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, நம்மளால அவ்வளோ ஈஸியா கேதர் பண்ண முடியாது. பட் சார் வந்து லாஜிக்கல் ரீசனிங், இந்தியன் லாஜிக் இதெல்லாம் நம்ம சிலபஸ் வச்சு பார்த்துருக்கோம். பட் இது எங்க இருக்கு எப்படி இருக்குங்கிற கன்ஃபியூஷன், பீயிங் அ பிகினர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு படிக்கலாம் ஓகே நெட் நம்ம சக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கெல்லாம் சொல்றேன், லாஜிக்கல் ரீசனிங், இந்தியன் லாஜிக் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஆனா அது எப்படி படிக்கணும் நமக்கு தெரியாது. பட் சார் கொடுத்த பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அதை படிக்கும் போது இப்படியெல்லாம் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி நிறைய தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் எங்க இருந்து கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்கிற கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே இருக்கும். பட் சார் கொடுக்குற நோட்ஸ் பிடிஎஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மேம் சொன்ன மாதிரி எங்களுக்கு டெய்லி கிளாஸ் இருக்கும், எக்ஸப்ட் சண்டே. அதுவும் மேக்ஸிமம் சண்டே இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா சார் வச்சிருவாரு. ஒவ்வொரு நாள் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் கிளாஸ் இருக்கும். அந்த ஒரு கிளாஸ்ல கம்ப்ளீட்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடா உட்காந்து சார் சொல்ற நோட்ஸா இருக்கட்டும், சார் கொடுக்குற சம்ஸா இருக்கட்டும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஐ திங்க் ஸோ அது வந்து முக்கியமா என்னோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதுவும் இந்த டைம் கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகியும் என்னோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இட் கம்ப்ளீட்லி கிரெடிட் கோஸ் டு NT அகாடமி தான், நெட் அகாடமி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, நம்ம பார்ப்போம், ஆனா அதை அட்டன் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டோம். பட் இங்க வந்து சார் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எப்படி எல்லாம் கேட்பான், எந்த மாதிரி கேட்பான், எப்படி எடுத்தா எப்படி கொடுத்தா நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணுங்கிற ஹிண்ட் நிறைய கொடுப்பாரு. இப்ப நீங்க நிறைய பேர் இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, எப்பயுமே சார் கொடுக்குறப்ப ஹிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு கூட ஞாபகம் இருக்கும், 4 நாள் கழிச்சு அது ஞாபகமே இருக்காது நமக்கு. என்னடா சொன்னாரு, எதுடா சொன்னா, நம்ம என்னதான் ரெக்கார்ட் செக்ஷன் சார் அனுப்பிடுவாரு. பட் எப்பயுமே ஒரு நோட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் பேப்பர் 1 பேப்பர் 2 இருந்தாலும் ஹிண்ட் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் 1 hour கிளாஸ்னா கம்ப்ளீட்டா எல்லாருமே சார்ட் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் கேட்பாங்க சார் என்ன பண்றாரு, என்ன நோட்ஸ் எழுதுறாருன்னு நம்ம பார்ப்போம். பாக்குறதோட நம்மளும் உட்கார்ந்து சார்ட் அவுட் பண்ணோம்னா, இப்ப சில பேர் சொல்லுவாங்க நான் 10 வருஷம் படிச்சேன், 10 வருஷமா ஒர்க் அவுட் பண்ண, 10 டைம் எழுதியிருக்கேன், பட் முடியல ஒர்க் அவுட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் 1 month ஒர்க் பண்றீங்களா, கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணா போதும். நான் வந்து ரிவிஷன் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணேன். டு பி ஓப்பன், நான் ரிவிஷன் கிளாஸ் ஹார்ட்லி ஒரு 40 to 50 days தான் இருந்துச்சு. நான் அதுக்கு தான் ஜாயின் பண்ணேன். எங்களுக்கு ஒரு ஸ்கால், அதாவது இங்க இந்த அகாடமில சக்சஸ் ஆன ஒரு சித்ரான்னு ஒரு மேடம் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார. நாங்க ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் எல்லாம் ஓகே சொல்லி ஜாயின் பண்ணோம். பட் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி ஒரு 50 days தான் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு அவங்க 2 to 3 hours. நான் வந்து மார்னிங் சார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாரு, நான் ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாரு. அதை ஃபுல் ஃபிளெஜ்டா பார்ப்பேன், அப்பப்போ 1 hour. ஆனா அதுக்கு ஃபுல்லா டெடிக்கேட்டடா ஒரு சப்ஜெக்ட். இப்போ நீங்க டிஓசினா வாட் இஸ் டிஓசி, ஆனா நிறைய படிச்சோம் டிஓசி. இப்ப நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா சார் கொடுக்குற நோட்ஸ்ல நமக்கு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அன்னெசரி டாபிக்ஸ் உட்காந்து நம்ம நிறைய படிப்போம், அது நமக்கு தெரியாது. பட் சாரை பொறுத்த வரைக்கும் ஹீ நோஸ் இந்த நல்லா எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ண நல்லா சார் அனலைஸ் பண்ணி இதுதான் வரும், இப்படிதான் வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஹிண்டே கொடுத்துருப்பாரு. அது படிச்சாலே நமக்கு என்ன சொல்றது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி நம்மளால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு சார், அதாவது நாட் ஓன்லி சார், இங்கே ரிசோர்ஸ் பர்சனா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அமளி மேமா இருக்கட்டும், சித்ரா மேமா இருக்கட்டும், அப்புறம் என்னது டிபிஎம்எஸ் எடுத்த மேம்ல சாந்தி, இப்படிலாம் சம்ஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நார்மலைசேஷன், ஸ்டீரிலைசேஷன், அப்புறம் டிபெண்டன்சி அது
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் உண்மையாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. சொல்லப்போனா இந்த இயர் அதுதான் மேக்ஸிமம் கேட்டாங்க, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஃபேலசி, பேப்பர் ஒன்ல ஃபேலசின்னு ஒரு டாபிக், அது நம்ம கொஷின்ஸ் பேப்பர்ல பார்த்துருக்கோம், ஆனா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் நமக்கு ஹிண்ட் மார்க் கொடுத்துருவாரு சார். அது நமக்கு நல்லா ஸ்டோர் ஆயிடும். இப்படி கேட்டா இதுதான், இப்படி கேட்டா அதனால அந்த ஹிண்ட் எல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சாலே நீங்க வந்து கொஸ்டின் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அந்த ஹிண்ட்டை மட்டும் பார்த்தா போதும், வி கேன் ஏபிள் டு ஆன்சர். அந்த மாதிரி நிறைய ஹிண்ட் அதெல்லாம் நிறைய கொடுத்தாரு. என்னோட ஃபீல் என்னன்னா, நம்ம வந்து 1 இயர் இல்லை 6 மந்த் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மந்த்ஸா ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து படிக்கணும், கான்சென்ட்ரேட்டோட படிக்கணும். அப்படி படிச்சாலே வி கேன் ஏபிள் டு ஸ்கோர். இதான் என்னோடது. ஸோ என்னோட ஃபுல் என்ன சொல்றது, என்னோட இந்த ஸ்கோர் கிடைச்சு நான் குவாலிஃபை ஆனதுக்கு ஃபுல் கிரெடிட் கோஸ் டு NTA NET அகாடமி தான். ஐ ஷுட் தேங்க்ஸ் சார் அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டாஃப். இப்போ அந்த மேம் சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அவங்க இப்போ ரிவிஷன் கிளாஸ்லேயே சில நேரங்களில் எது அவசியமோ நாட் ஓன்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸ்க்கு தெரியும், தோஸ் ஹூ ஹவ் குவாலிஃபைட் இதை படிச்சாகணும். இந்த தியரி பார்ட்டும் கேண்டிடேட்ஸ் பார்த்தா தான் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ல சம்ஸ் இருக்கு, சில சப்ஜெக்ட்ல வந்து சம்ஸ் இருக்காது, ஜாஸ்தி தியரி இருக்கும். ஸோ அது அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு சொல்லும் போதே வி லவ் டு லேர்ன். அதுதான் மெயின் பாயிண்ட். இந்த அகாடமியில் எனக்கு இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்றது என்னன்னா, ரொம்ப நல்லா இருக்கும், படிக்க படிக்க நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஐம் மோட்டிவேட்டிங் தெம், மை ஜூனியர்ஸ். ஸோ என்னோட என்ன சொல்றது, என்னோட ஃபுல் கிரெடிட், நான் மார்க் எடுத்தது எல்லா கிரெடிட் வந்து இந்த அகாடமி தான் அண்ட் ஆல் தி ஸ்டாஃப்ஸ். தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ டு பி குவாலிஃபைட் இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். தேங்க்யூ சார் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் அண்ட் ஐ சே ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி கேண்டிடேட். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you for your valuable feedback, ma'am. Thank you, sir. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Now I congratulate Professor M. Kavita, ma'am, qualified assistant professor in UGC NET June 2024. Ma'am, good evening, ma'am. Sir, good evening, sir. Yes, ma'am. Kindly share your valuable feedback, ma'am. Yes, sir. Yes, sir. So first, good evening to all. Myself, Kavita. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாரோட அகாடமியில் வந்து லாஸ்ட் டிசம்பர் பேட்ச்க்காக ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஆசிலேஷனில் தான் இருந்தேன். சார் சொன்னார், நாங்கள் என்னென்ன கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் மேம், ஃபுல்லாக படிக்கிறத விட ஸ்மார்ட்டாக படிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் லாஸ்ட் டிசம்பரில் வந்து 172 மார்க்ஸோட நான் குவாலிஃபை ஆனேன். ஸோ அப்போது சார் சொன்னார், சார் எப்பயுமே அவர் இன்ட்ரோ கொடுக்கும்போது சொல்லும்போது நான் யோசிப்பேன், சார் 2 டைம் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காரு, ஒரு டைம் ஸ்லெட் கிளியர் பண்ணியிருக்காரு, ஸோ ஏன் நம்ம செகண்ட் டைம் நம்ம எழுதி பார்க்கக்கூடாது, லாஸ்ட் டைம் நம்ம எழுதி கிளியர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி தான் நான் இந்த டைமும் அட்டன் பண்ணேன். ஸோ இந்த டைம் அட்டன் பண்ணதில் வந்து நான் 202 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நான் அது விடலை, அந்த கண்டினியூட்டி விடலை, அப்படியே கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்கோர் வந்ததுக்கு மெயின் ரீசன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் NTA அகாடமி சொல்லுவேன், அவங்க வந்து இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் சார், am I audible, sir? Yes, ma'am. ஓகே. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறத விட, ஸோ இந்த யூனிட்டா இதுலேருந்து இதுதான் வரும் அப்படிங்கிறத சார் வந்து தெளிவாக ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளால வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது. அதில் எனக்கு வந்து எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்து சார் சொல்லும்போது டிஐ பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், மற்ற இந்த சப்ஜெக்டா ஓஎஸ்ஆ சிபியூ ஷெடியூலிங் டிஸ்க் ஷெடியூலிங் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கிளியராக சொன்னதுலேயே எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிளியர் கிடைச்சிது. ஸோ அதே நோட்ஸ் தான் திரும்பவும் நான் வந்து வேறு எந்த அகாடமியோ வேறு எதுவும் பண்ணலை. ஸோ அவங்க சொன்னதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் அட்டன் பண்ணப்போ 202 கிடைச்சிது. ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோமா,
நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து கண்டினியூட்டி, சார் சொல்ற மாதிரி அந்த கண்டினியூட்டி இருக்கும். தேர்ட் வந்து அவங்க கொடுக்குற அந்த ரெப்பிட்டேட்டிவா அந்த டாஸ்க் வந்து திரும்ப 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 நமக்கு சொல்றாரு பாருங்க, அந்த கான்செப்ட் இதுதான் இதுதான் இதுதான். ஒவ்வொரு டைம் எத்தனை தடவை அந்த சம் பார்த்தாலும் அந்த சம்மோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நமக்கு திரும்ப சொல்றாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு இது இருக்கும். இப்ப வந்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத விட நீங்க ஒன்ஸ் ஒரு லுக் பேக் பண்ணீங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்களும் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கூல்ஸ்லயோ இல்ல காலேஜஸ்லயோ கண்டிப்பா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாரா இருந்திருப்பீங்க. பட் இப்போ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியாம இருக்கலாம். பட் அந்த ஒரு இது வந்து நமக்குள்ள என்னைக்குமே இருக்கும். அது கண்டிப்பா நீங்க தான் அதை வந்து இது பண்ணி நீங்க திரும்பவும் வந்து உங்களோட விக்டரியை ரீச் பண்றதுக்கு நீங்க திரும்பவும் வந்து உங்களை வந்து தயார் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்டி அகாடமி வந்து ரைட் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேப்பர் 1னா இப்ப டிஐ படிக்கணும், அப்புறமா லாஜிக்கல் ரீசனிங், காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி ஆர்டரிங் வச்சு இதெல்லாம் படிங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அவங்க சொல்ற ஆர்டரிங்ல நம்மளால எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு ஆர்டரிங் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு யூனிட் முடிச்சுட்டாங்களா, இந்த யூனிட்ல நம்ம என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து வரும்னு சொல்றாங்க, ஸோ அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எழுதி வைக்கலாம். சார் கொடுக்குற நோட்ஸ் இல்லாம நம்மளும் எழுதி வச்சோம்னா நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி டிசிப்ளினா கண்டினியூஸா ரெப்பிட்டேட்டிவா பண்ணுனா கண்டிப்பா ரீச் பண்ண முடியும். அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து என்டிஏல இருந்து இருக்கு. அது வந்து எனக்கு அதுல செகண்ட் தாட்டே கிடையாதுங்க. நான் முன்னாடி எல்லாம் எக்ஸாம் எழுதுனது இல்லை. நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதினேன். அந்த ஃபர்ஸ்ட் டைமும் கிளியர் ஆச்சு. செகண்ட் டைம் வந்து நான் அந்த அந்த நோட்ஸ் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செகண்ட் டைம் எழுதினேன். செகண்ட் டைம் வந்து என்னோட மார்க் நல்லாவே பூஸ்டப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து தட் கிரெடிட் கோஸ் டு பெரியசாமி சார் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அந்த நான் எப்படி எழுதுறது, எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்கு ரைட் டைம்ல அந்த கிடைச்சது. எப்பயுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு டெசிஷன் வந்து கரெக்ட் டைம்ல எடுக்கணும், இல்லைன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும்னு. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் ஜாயின் பண்ணேன். பட் அது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கண்டிப்பா என்டி அகாடமி வந்து கண்டிப்பா ஒரு ரைட் சாய்ஸா தான் இருக்கும். ஸோ நல்லா பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. Thank you all, and I wish you all for your next exams. Thank you so much, madam. Thank you, sir. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you for your valuable feedback, ma'am. Thank you, sir. I congratulate Professor S. Kanimuri, ma'am, qualified assistant professor UGC NET in June 2024. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Yes, ma'am. Good evening, ma'am. Kindly share your valuable feedback, ma'am. Okay, sir. Good evening, everyone. First of all, I'm very humbled and honored to share my journey here. This is my third attempt. எனக்கு வந்து 178 மார்க் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் வந்து நான் எதுவுமே படிக்கவே இல்லை, சும்மா போய் எழுதினது தான். தேர்ட் அட்டெம்ப்ட் தான் நான் இந்த அகாடமி ஜாயின் பண்ணேன். யாரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணல, நான் சும்மா அப்படியே கூகுள் பண்ணும் போது எனக்கு வந்த அகாடமி சஜஷன் தான். நான் அதனால அப்படியே போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆஸ் தே செட் பிஃபோர், இந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொன்ன மாதிரி நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் படிக்கல. அப்பப்போ படிப்பேன், அப்பப்போ சார் அனுப்புகிற ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த மாதிரி படிச்சு தான் எனக்கு இந்த மார்க் வந்துச்சு. நான் இப்போ பாஸ் ஆனதுக்கு காரணமே ஃபுல்லாகவே சார் தான். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் என்டி அகாடமி. நான் இதனால தான் நான் படித்தது வந்து 20% தான். சார் கொடுத்த கைடன்ஸ், அவங்களோட ரிசோர்ஸஸ், அவங்களோட ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாம் தான் 80%, பாக்கி 80%. இதனால தான் நான் பாஸ் பண்ணேன். அவங்க எல்லாமே முன்னாடி வந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பேசிட்டாங்க, நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி தான் சார் வந்து பேசிக்லேருந்து சொல்லுவார். நீங்கள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்தால் சார் பேசிக்லேருந்து உங்களுக்கு எல்லாமே, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி பேசிக்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தருவார். நம்ம இப்போ ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா கூட சார் கிட்ட போய் கேட்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்து அப்போ அதில் டவுட்ஸ் வந்தால் கூட நம்ம சார் கிட்ட போய் தனியாக கேட்கலாம். சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நிறைய ரெக்கார்டட் வீடியோஸ், அப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ், அப்புறம் நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களோட நோட்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே நம்ம வந்து 50% நம்ம கிளியர் பண்ணிடலாம். நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு 0 நாலேஜோட இந்த அகாடமிக்கு வந்தாலுமே 50% நம்ம வந்து சாலிடாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் சாரோட நோட்ஸ் வச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் இதை பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. ஐயோ, ஆன்லைனில் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணது இந்த அகாடமி தான். ஆன்லைனில் படித்து தான் நான் இதை வந்து கிளியர் பண்ணேன். இந்த எக்ஸலண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அப்புறம் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களோட கைடன்ஸ், அவங்களோட சப்போர்ட், அவங்களோட நம்மளை மென்டர் பண்ணுறது, இதுதான் மெயின். அவங்க சொல்லி நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணனாலே நம்ம we can success, we can clear this exam. I'm truly grateful, sir. Thank you so much, sir. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am, for your valuable feedback, ma'am. Thank you, ma'am. Now I congratulate Professor P. Nagalakshmi, ma'am, qualified assistant professor in UGC NET, June 2024. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Yes, ma'am. Myself Nagalakshmi from Dindigul. It's a wonderful opportunity for me to share my experience. I would like to thank NTA Academy and special thank to M.Periasamy sir who gave more support and guidance for my success. சார், நான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2012 இருந்து நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணது. அதில் வந்து நான் ரிவிஷன் கிளாஸ் தான் வந்து என்டி அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன், மார்ச் டு ஜூன். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 50 டேஸ் தான் இருக்கும். ஸோ சார் வந்து எப்படின்னா அந்த பேப்பர் ஒன்று நல்லா எடுப்பாங்க சார், கொஞ்சம் பொறுமையாக அந்த சார் கொடுக்குற நோட்ஸு பிடிஎஃப், ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். முதல்ல வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னம்னா கரெக்டாக அட்டன் பண்ணணும், அது ஒன்று. அப்புறம் அந்த சார் சொல்கிறத ரிசோர்ஸ் பர்சனும் ஸோ அந்த ஸ்டாஃப் சொல்கிறத வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணாலே முடிஞ்சளவு நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, பேப்பர் ஒன்று மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பேப்பர் ஒன்று தானே எழுதிக்கலாம், டீச்சிங் ஆப்டிடியூடு, ஸோ டிஐ பார்த்துக்கலாம், ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எழுதிக்கலாம், லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்னா அதில் அவ்வளோக்கா கான்சன்ட்ரேட் பண்ணலை. என்னோட மிஸ்டேக் அதுதான். அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும், ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ். என்னோட இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் நல்லா தெரியும், ஓஎஸ் தெரியும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரினா ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸோ அதில் உள்ள பிஒய்க்யூ வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். திரும்ப அதில் உள்ள ஆன்சர்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் படிக்கணும். பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். பட் நான் வந்து அந்த அளவுக்கு எப்படி படிக்கணுங்கிறது தெரியல. பட் இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் சாரோட அந்த பேப்பர் ஒன்ல டிஐ எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ட்ரிக்ஸு டிப்ஸு, ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி படிக்கணும்னு தெரியல, பட் இங்கே வந்ததுலேருந்து எப்படி படிக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் அமளி மேம் எடுத்தது சான்ஸே இல்லை, ரொம்ப டஃப்னு நினச்சேன். ஆல்ரெடி சௌந்தர்யா மேம் எல்லாருமே சொல்லியாச்சு. அதே சேம் திங் நார்மலைசேஷன், சீரியஸபிலிட்டி, ஸோ அதுவும் ரொம்ப டஃப் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ரொம்ப டிடிஎஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நினச்சது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் சார் கொடுக்குற கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓஎஸ்ன்னு எடுத்துகிட்டா அனலிட்டிக்கல் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே பார்க்கலாம், அனலிட்டிக்கல் கொஷின்ஸு. அப்புறம் வந்து அந்த தியரியோட இருக்கிறது இன்னொரு மேம் சொன்னாங்க, அவரோடது எப்படி இருக்கும்னா தியரி ப்ளஸ் அந்த கொஷின்ஸ்க்கு இருக்கும். அப்போ வந்து நமக்கு தெரியாத கான்செப்ட் கூட ஈஸியாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க 50% வரைக்கும் கூட நம்ம இதில் நல்லா நிறையா கற்றுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு தான் நம்ம நெட்டு எழுதணும், நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்னோட டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டெடிகேஷனாக இருக்கணும். கிளாஸ்க்கு போகிறோம், ஸோ கரெக்டாக அந்த டிசிப்ளின் மேம் சொன்ன மாதிரி டிசிப்ளினாக டெடிகேஷனாக, ஸோ இதில் நான் கிராக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த டெடிகேஷனுக்கு வரணும். அப்புறம் நீங்கள் மெமரி மேப் மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் சொன்ன மாதிரி அந்த டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் சார்கிட்ட இன்னொரு ட்ரிக் என்னென்னா, எனக்கு அந்த எந்தது எரர்ஸோ, அதாவது வந்து அது ராங் ஆன்சரோ அதை எலிமினேட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து இதாயிரும்.
ஸோ 2ல வந்து எது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிச்சு அதை போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த அகாடமி ஏன்னா இது வரைக்கும் நான் அகாடமி ஜாயின் பண்ணதில்லை, செல்ஃப் ஸ்டடி தான். ஸோ செல்ஃப் ஸ்டடியாக தான் படிச்சுட்டே இருந்தேன். அப்போ தெரியல நமக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு வேயா இருந்துச்சு என் சக்ஸஸ்க்கு வந்து. ஒரு ஒன் ஆஃப் தி இது வந்து சார் தான் சொல்லணும். நான் பெரியசாமி சார் இந்த என்டி அகாடமி தான். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு டெடிகேஷன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் மார்க் டெஸ்ட் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி நம்மளே ஓகே நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சு படிச்சா நம்ம எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணாலே நம்மளால ஏபிள் டு ஆன்சர். ஸோ ஸோ எல்லாமே எப்படின்னா அதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த அகாடமியில் வந்து உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். எல்லா ஸ்டாஃப்மே வந்து நல்ல ஸ்கில்டு நல்லா எடுக்கிறாங்க, நல்லா புரியுது, பேசிக்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கும் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒன் மோர் திங் வந்து நானும் நிறைய அகாடமி இது பண்ணேன். பட் இதோட ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட இதில் அஃபோர்டபுள் அண்ட் ரீசனபிள். ஸோ மை சக்ஸஸ் வந்து கிரெடிட் கோஸ் டு என்டி அகாடமி. ஐ வுட் ஐ வுட் ஐ வுட் லைக் டு தேங்க் Periasamy sir. I wish you all of your future success. Thank you. Thank you very much, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you for your valuable and feedback, ma'am. Thank you, ma'am. Sir, hello. Yes, ma'am. Hello. Sir, Yes, ma'am. one thing I just want to update the candidates. ஒன்றும் இல்லை, ஈவன் நான் மேம் சொன்ன மாதிரி இதுவும் என்னோட ஃபர்ஸ்ட். நான் வந்து இத்தனை நாள் வந்து யூடியூப் லேர்னர், அந்த 2 நாள் 3 நாள் உட்காந்து படிக்கிற லேர்னர் தான் நான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அகாடமி. பை காட் கிரேஸ் ஒரு நல்ல அகாடமி கிடைச்சது அண்ட் ஐ ஏபிள் டு சக்ஸஸ். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் தட் திஸ் இஸ் த அகாடமி ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணது, அதுவும் எனக்கு சக்ஸஸாக கொடுத்துருக்கு. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். Yes, ma'am. Thank you, ma'am. Now I congratulate Professor N. Vairamuthu, ma'am, qualified assistant professor in UGC NET June 2024. Ma'am, good evening, ma'am. குட் ஈவினிங் சார். Yes, ma'am. உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படின்னா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து இப்படி ஒரு சான்ஸ் வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த அகாடமி கிரியேட் பண்ணி இவ்வளோ வழி நடத்துறதுக்கு. ஃபஸ்ட்டு நானுமே வந்து ஒரு யூடியூப் பிளானர் தான். அப்பப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் ஒரு ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் அவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இது பண்ண முடியல. ஆனால் இந்த அகாடமியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இந்த அகாடமியில் ஒர்க் பண்ணுற எல்லா ரிசோர்ஸ் பர்சனுக்குமே தேங்க்ஸ். சாரோட வந்து பஞ்சுவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் இருக்கும். கரெக்டாக 5:30க்கு கிளாஸ்னால் சார் கரெக்டாக 5:30க்கு லிங்க்கில் கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்போ அதுவே வந்து நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணும், செல்ஃபாகவே மோட்டிவேட் பண்ணும். சாரே நம்ம லைனில் வந்துட்டாங்க, அப்போ நம்ம ஏன் லேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் கிளாஸ் இருக்கும், அடுத்து பார்த்தோன்னா நைட் கிளாஸ் இருக்கும். நம்மளால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெட்டில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற தாட் நம்மள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த இதுலேயுமே நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. எனக்கு தோணுனது அதுதான். காலையில் எந்திரிச்சாலும் நம்ம நெட்டில் கிளியர் பண்ணணும், ஈவினிங் வந்தாலுமே நெட்டில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பர்டிகுலராக இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு பேப்பர் 1 வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் சார் வந்து லாஜிக்கல் ரீசனிங் எடுத்தாங்க. அந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். சார் என்ன நடத்துகிறாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு இனிஷியலாக புரியவே கிடையாது. நான் ஒரு 2-3 கிளாஸ் விட்டுட்டு கனெக்ட் ஆனேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரோட வீடியோவை ரெக்கார்டர் வீடியோவை நான் திரும்ப திரும்ப கோத்ரூ பண்ணல. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப ஷார்ட்கட்டாக சார் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆல் ப்ளஸ் சம் ப்ளஸ் அந்த மாதிரி ரொம்ப நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2வது இந்தியன் லாஜிக் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலலாம் அந்த டேர்ம்ஸே நம்மளுக்கு வந்து வரவே வராது. அந்த டேர்ம்ஸ் வந்து ரீட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் சார் வந்து ரொம்ப சரளமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கேட்க கேட்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓ இது வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். சார் வந்து எப்படி ஷார்ட்டாக எனக்கு வந்து மேக்ஸ் ஓரளவு நான் பண்ணுவேன், இருந்தாலும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்குவோம். அப்போ அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இப்படி தான் பண்ணணும், ரொம்ப ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் கேட்பாங்க நம்மகிட்டயே, இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. நம்மளோட கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும், நம்மளுக்கு மேனுவல் கால்குலேஷன் வந்து ஸ்பீடு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் சார் வந்து சொல்லுவாங்க டெய்லி ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பண்ணலை, அதனால வந்து நான் வந்து அந்த 10 மார்க்குமே நான் லாஸ் பண்ணிட்டேன். உண்மையிலேயே சார் வந்து உங்களுக்கு நான் சாரிதே சொல்லணும், என்னோட கவனக்குறைவு தான். அந்த அப்புறம் வந்து சொல்லுவாங்க நீங்க இது முடியும் அப்படின்னா இதை தொட்டு அதை கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கே இது தோணுது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ட்ரிக்கையும் நான் யூஸ் பண்ணேன் எக்ஸாம் டயத்துல. நெக்ஸ்ட் மேம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த எலிமினேஷன், இப்போ வந்து நிறைய வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வரும், அதை எப்படிலாம் எலிமினேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும், அதுதான் ஷார்ட் ட்ரிக்கு, அதான் உங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க சார். அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல வந்து மோட்டிவேஷன், சாரோட மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணலையும் சரி, கான்செப்ட் எடுக்கலையும் சரி, சார் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறத ஓயாம நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் வந்து ஒரு 7 or 8 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நெட்டு, ஆனால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாம தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸை வந்து தெரிஞ்ச கொஸ்டின்மே அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போகும். ஆனால் இந்த சாரோட ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி தான் நான் இந்த இதில் வந்து கொஞ்சம் எலிமினேட்லாம் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேப்பர் சொல்லவே தேவையில்லை. டிபிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், ஏஐ, அடுத்து வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். உண்மையிலேயே வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், ஏஐனா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்படி தான் பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்தாங்க மேம்ஸ் எல்லாருமே. உண்மையிலே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் போடுவாங்க. சின்ன பிள்ளைக்கு மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரையுமே வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க, மூணு சொல்லிக்காமல் அழகாக சொல்லி கொடுப்பாங்க. மேம் இப்படி தான் கான்செப்ட், இப்படி தான் எடுத்துக்கிறணும், இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நான் ரொம்ப பயந்தேன், நம்மளுக்கு எதுவுமே தெரியாதே, டிஓசிலாம் எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. டிஓசி ஏஐலாம் வந்து இந்த மேக்ஸ் அந்த ப்ராப்ளம் எல்லாமே நல்லா சொல்லி தந்துடுவாங்க. அடுத்து வந்து எஸ்சிலாம் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நடத்துனாங்க மேம். ஆனால் அதுலேயும் வந்து இந்தந்த ப்ராப்ளம் பர்டிகுலராக கேட்பாங்க, இதை வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய அந்த நான் ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடவை அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியாமல். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸில் போனேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க் கான்செப்ட்டு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது நான் பாஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த எம்டிஏ அகாடமி தான். இதில் வந்து என்ன, இதுலேருந்து நான் ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டது, கண்டிப்பாக நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தாலே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் ரொம்ப ஃபஸ்ட் டைமே இனிஷியலாகவே லேர்ன் பண்ணிக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ். ஓஎஸ்லாம் சார் வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு அது ரிசர்ச் மெத்தடாலஜி அதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கையில கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து பார்த்தா மறந்துடும், அதுக்கடுத்து பார்த்தாலும் இது. ஆனால் அங்கே போய் நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. சார் வந்து ஓயாம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அந்த எக்ஸாமுக்கு நாள் டே ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் கூட நம்மளுக்கு அந்த ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சார் எனக்கு ஒரே ஒரு இது கொடுங்க, அதாவது இந்த நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் கொடுக்குறீங்களே சார், அதை வந்து ஒரு புக்லெட்டாகவே எல்லாருக்குமே கம்பல்சரி ஹார்ட் காப்பி கூட சென்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் சார், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நோட்ஸ் கொடுக்கல, எந்த நோட்ஸ் நாங்கள் எடுத்தோம் எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே குழப்பிடுச்சு, நம்மகிட்ட இந்த மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தோன்னா சார் மேம் எல்லாருமே இந்த டிபிஎம்எஸ் கான்செப்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. டிபிஎம்எஸ் கான்செப்ட்லலாம் நார்மலைசேஷனு, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் இதெல்லாம் வந்து நானும் யூடியூப்லலாம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லியே கொடுத்தது கிடையாது. இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணி வச்சுருவாங்க மேம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த கிராமர், ரெகுலர் கிராமரா அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோன்னா
சத்தியமா அந்த சிம்பிள் கூட எப்படி இது எந்த சப்ஜெக்ட்னு கூட தெரியாம தான் நான் உள்ள லேர்ன் பண்ண வந்தேன். ஆனா இதுதான் இந்த சப்ஜெக்ட் தான், இதுல இருந்து தான் வரும், இப்படிதான் கேட்பாங்க, இதை இப்படித்தான் நம்ம பார்ஷியலா பிரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் உண்மையிலேயே நிறைய கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ டு ஆல் ரிசோர்ஸ் பர்சன்ஸ். இங்க உள்ள எல்லாருமே வந்து கண்டிப்பா நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா அந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும். கண்டிப்பா முடியும், உங்களாலையும் முடியும். சாரை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் பண்ணிடலாம். வேற எந்த இதுவுமே நம்ம எஃபர்ட் படுத்தவில்லை, சார் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா போதும். தேங்க்யூ ஸோ மச் சார். Yes, Hello, ma'am. sir. Thank you, ma'am. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you for your valuable feedback, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, sir. Yes, ma'am. I congratulate Professor J. Veera Alagan, sir, qualified assistant professor in UGC NET June 2024. So, sir, இப்போ June 2024 வந்து ரெகுலர் கிளாஸ் எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க and he scored 174 out of 300 marks. I congratulate Professor J. Usha ma'am, qualified assistant professor in UGC NET June 2024. Ma'am 182 mark வந்து ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணிருக்காங்க out of 300 marks. ஸோ மேம் வந்து டைரக்டா ரிவிஷன் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ மேம் வந்து ஜாயின் பண்ணும்போது 2 month கிளாஸ் வந்து எனக்கு போதுமா சார் அப்படின்னாங்க. 2 month கிளாஸ் வந்து போதுமா அப்படின்ற கேள்விக்கு ஸோ 1 month டியூரேஷன் இருந்தா கூட போதும் மேம். ஸோ இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூஜிசி நெட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி சார் நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ 174 வந்து கட் ஆஃப், மேம் ஸ்கோர் 182 marks. I congratulate Professor N. Aji Sujata ma'am, qualified assistant professor in UGC NET June 2024. So ma'am வந்து எப்போ பாஸ்ட் ஒரு 4-5 years வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய கொலீக் அண்ட் ஸோ 4-5 years மேலே வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ ஒரு 2 questions 3 questions 1 questions ஸோ அதில் வந்து குவாலிஃபைட் ஆக மாட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் she get disappointed. ஸோ நானே எழுதுற 2 மார்க்ல வந்து போகுது சார் அப்படின்னு. மேம் நீங்க உங்க ட்ரஸ்ட்டை மட்டும் விட்டாதீங்க, கண்டினியூஸா நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ ஒன் டைம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் வந்து ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எவ்ரி டைம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து குவாலிஃபைட் ஆகாம மிஸ் ஆவாங்க. ஸோ இந்த வாட்டி ஸோ சொல்லியிருந்தோம் நீங்க அதிகமா மார்க் எடுத்து நீங்க குவாலிஃபைட் ஆகுறீங்க மேம். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க விட்டாதீங்க, ஸோ கண்டிப்பா நீங்க குவாலிஃபைட் ஆகுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 194 வந்து எடுத்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 174 இஸ் த கட் ஆஃப், பட் மேம் ஸ்கோர் 194 out of 300. I congratulate Professor R. Sudha ma'am, qualified assistant professor in UGC NET June 2024. So now I introduce our resource person. First, I introduce Amali Asha ma'am. Ma'am, good evening ma'am. Good evening, sir. Yes ma'am. Good evening to all. Good evening, ma'am. Good evening. Thank Good you. evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. How are Good you, evening, ma'am? ma'am. How How are are you, you, ma'am? ma'am? How are you all? Ma'am, Yes, ma'am. thank you Fine, so ma'am. much, ma'am. Good evening, Thank ma'am. you. So, okay. Thank you. This is our pride. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி மற்ற இப்போ அகாடமியில் சேர்ந்துருக்கவங்களுக்கும் அது கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் நல்லா பண்ணுவாங்க, உங்களை மாதிரியே அவங்கள அச்சீவ் பண்ணுவாங்கன்றது எங்களோட ஆசை. ஸோ எல்லாருமே வந்து நல்லா கவனிச்சிருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறீங்க. நாங்கள் வந்து எங்களோட
உங்களுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்ற பார்த்து நாங்கள் காமிச்சிருக்கோம். நீங்கள் அந்த வழியில் போயிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி யூ ஹாவ் அச்சீவ்ட். அதே மாதிரி இன்னும் மற்ற ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் லூஸ் யர் ஹோப். இந்த டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்குன்றது எப்பன்றது எப்போ வந்து கரெக்டாக வரும் அப்படின்றது இருக்குது ஒரு டைம். அந்த டைம் வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்குன்றதை நினச்சிக்கோங்க. ஸோ இந்த டிசம்பரில் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவோம் அப்படின்ற ஒரு எய்மோட நீங்கள் இந்த அகாடமியில் கரெக்டாக அந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு அச்சீவ் லைக் அதர்ஸ். அதே மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுவீங்க, அடுத்த நெக்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுவீங்க உங்களோட ஃபீட்பேக்கில். ஸோ அந்த ஹோப்போட we are expecting and you have to do your fullest hard work. You'll be able to achieve this December. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கில் ஒரு கொஸ்டினில் போயிடுச்சு, 2 கொஸ்டின்ஸில் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த டைம் நீங்கள் இதே மாதிரி இவங்க சொன்னாங்களா அதே மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு அச்சீவ். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுமே ஹார்ட் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட் தான். என்னென்னா நம்மளுக்கு கான்செப்ட் அதுக்குள்ளே வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனால ஒன்ஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த லேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்களே வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் தேடி தேடி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. All the best to everyone, and I would like to congratulate all the achievers. Thank you for your feedback, positive feedback, and all the best to all the others. Those are going to write December exam. Thank you. Thank you so much, ma'am. Thank you, sir. Yeah, thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Very much, Thank you, ma'am. ma'am. Thank you. Thank you all. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Now I introduce our alumni member, Professor R. Swati ma'am, who qualified UGC NET December 2023 in our academy. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Good evening, everyone. My name is Swati. நான் டிசம்பர் 23 சாரோட அகாடமியில் தான் படித்தேன். 23 நான் நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சார் எப்படி இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கான்செப்ட்ஸ் எல்லாமே. அதுவும் இல்லாமல் நம்ம ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான். உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்றத வந்து நீங்கள் செகண்ட் திங்காக வச்சுருங்க. கீப் ப்ராக்டிஸ். இப்போ நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கீங்க. சார் எனக்கு வந்து சொல்லியிருந்தாரு 11 மெம்பர்ஸ் கிட்ட இப்போ இந்த செஷன் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க மேம் அப்படின்ட்டு. ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே வீண் போகாது. ஸோ சார்கிட்ட என்ன பெஸ்ட் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நம்ம ஒர்க் போயிட்டு வந்து நம்மளால் இருக்கிற டைமில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே கூட போதும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு 1 or 2 கொஷின்ஸில் வந்து போயிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மனசை தளர விடாதீங்க. நான் வந்து ஒரு 4 times பண்ணிவிட்டு எனக்கு 3 time பண்ணிவிட்டு எனக்கு 4th time தான் கிளியர் ஆயிடுச்சு. நான் சார்கிட்ட ஒரு 2 years நான் விடாமல் படிச்சுட்டே தான் இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு தடவையுமே கிட்ட வந்து போயிடும். சார்கிட்ட பேசுவேன். சார் என்ன சொல்லுவாருன்னா, மேம் நீங்கள் வந்து மனசை தளர விடாதீங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். சார் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டு தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் யாருமே வந்து மனசை தளர விடாதீங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இயர் ஆஃப்டர் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணாலே உங்களால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நம்மளோட ரிசோர்ஸ் பர்சன்ஸும் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸும் வந்து நம்மளுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம எத்தனை தடவை திருப்பி கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே ஒரு நான் என்ன ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஸோ இவனோட சாரோட ரிவிஷன் கிளாஸ் மட்டுமே நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ரிவிஷன் கிளாஸ் மட்டுமே கூட போதும். இல்லை புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் பேசிக்ஸ்லேருந்து கூட ஜாயின் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் நம்மளுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி அந்த சான்ஸாக இருக்கும், ஒரு சான்ஸாக அமையும் அது.
So I really congratulate all the professors who are qualified this session. And thanks to the opportunity, sir, once again and recall me. And sir கிட்ட இருக்க ஒரே ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியுன்றதை வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றதை வந்து கரெக்டாக சொல்வார். ஸோ எங்கெங்கே மிஸ் பண்ணுறோன்றது கூட நோட் பண்ணி சொல்வார். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் பாசிட்டிவாக தான் அமையும். ஸோ thanks to the opportunity, sir, to speak this session, sir. All the very best to the upcoming achievers. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you for your valuable feedback, ma'am. Thank you, sir. Yes, ma'am. Now I introduce our commerce resource person, Mrs. M. Kausalya, ma'am. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Yes, ma'am. Good evening, ma'am. First of all, congratulations everybody for clearing NET exam. I'm very happy for you all. உங்களுடைய hard work and smart work result காட்டியிருக்கு. So, I'm Kausalya. I'm here for UGC NET exam coaching along with M.Periasamy sir, NET Aspirant for the last couple of years. And I have trained around more than 5,000 candidates all over India. I'm very much passionate towards teaching. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நம்ம பார்ப்போம். ஸோ என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாடல் மாதிரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரீசன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி எம்சிக்யூ சால்வ் பண்ணுற அது மூலயமா நம்ம விஷயங்களை கற்றுப்போம். ஸோ ஆன்சர் மட்டும் பார்க்காம அதோடைய மற்ற ஆப்ஷன்ஸுமே என்ன ஏது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஒரு வைடர் கான்செப்ட் நமக்கு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மோர் லைக் லைவ்லியாக இருக்க என்னோட செஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த வாட்டி கிளியர் பண்ணாதவங்களுக்கு அகெயின் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய மேசிவான சக்ஸஸாக அமைய போகுதுன்னு அர்த்தம். ஸோ hopefully you will be clearing NET exam in coming exams. My best wishes for the others who are preparing for UGC NET exam. And I have also cleared JRF as well. I'm very happy for that, and to be part of NET Aspirants Academy, I'm very much glad and feeling like a family member. Thank you for this wonderful opportunity, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Now I introduce our resource person, Mrs. S. Chitra, ma'am. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Yes, ma'am. Good Sir, evening. am I audible? Yes, ma'am. Sir, shall I start now? Yes, ma'am. Yeah. So, very good evening, everyone. So, நான் வந்து ஃபர்ஸ்டா ஒரு ரிசோர்ஸ் பர்சனா இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் அஸ் த அலுமினி ஆஃப் திஸ் NTA NET Aspirant Academy. ஸோ நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு 5-6 attempts I have given, including net set, slut, KSET along with net. டோட்டலா 5-6 attempts கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்து லாஸ்டா மிஸ் ஆனதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 4 marks, 2 marks, 3 marks ஐ வாஸ் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்பதான் எனக்கு வந்து பெரியசாமி சார் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ அவரோட ரிவிஷன் கிளாஸ்ல தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் ரிவிஷன் கிளாஸ் ஒன்லி. பட் த வே சார் ஹேட் கிவன் த ஹிண்ட், அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் சார் கொடுத்த ஹிண்ட் வந்து இட் மேட் மீ டு கிளியர் த எக்ஸாம். அதுக்கப்புறம் சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐ வாஸ் அ ரிசோர்ஸ் பர்சன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆக்சுவலி ஃபார் த்ரூ அவுட் த செஷன்.
அண்ட் அதர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்குலாம் சாரோட இன்புட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி ஐ நெவர் ஃபர்கெட் த வே சார் ஹேட் given the hints for clearing that like matching the match the following. அவர் கொடுக்குற ஹிண்ட்ல வந்து நீங்க கரெக்ட் சாய்ஸ், உங்களுக்கு ஆன்சரே இல்லைனாலும் கூட, ஆன்சரே தெரியாதுனாலும் கூட எப்படி ஹவு யூ கேன் பிக் த பெஸ்ட் ஆன்சர், அந்த மாதிரி ஹிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. த்ரூ அவுட் யுவர் course till the morning of your exam. Sir used to keep giving the hints. அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் நாங்க இங்க இருக்கிற ரிசோர்ஸ் பர்சன், எனக்கு அமளி மேம் கிளாஸ் கூட தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் வந்து இட் இஸ் ரியலி அமேசிங் செஷன். வென் ஐ வாஸ் தேர் ஆல்சோ மேமோட செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பார்ட் ஆஸ் அன் அலுமினி. நவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி அ தியரிக்கல் சப்ஜெக்ட். அப்படி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டீப்பா போய் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. எனஃப் கம்ப்ளீட்டா தியரி. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நாங்க வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்து, ஸோ அதுல இருந்து டச் பண்ணி அந்த பேக்ரவுண்டோட தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு மேக்கப் பண்ண முடியும். முக்கியமா அந்த மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருந்து வரும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் த ஒன்லி சப்ஜெக்ட் வேர் யூ ஒன்ட் பி கெட்டிங் மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த தியரியில கிளியரா இருந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ யூ வில் பி ஈஸிலி கிளியரிங் அண்ட் மேக்ஸிமம் 8 to 10 marks you can score from software engineering class. It was very useful. It will be very useful. You have come to the correct place. And எனக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைம் வந்து ஹிஸ்டரியிலேயே ஐ ஃபீல் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி 174ன்றது வந்து ஓபிசிக்கு கொடுத்துருந்தாங்க. வெரி ஹை கட் ஆஃப். அதுவுமே எங்க அகாடமில இருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணி they have qualified also. So being the resource person and alumni person of this academy, I'm very proud. It's not an easy thing to get that much high score. So historyலயே ரொம்ப ஹையான கட் ஆஃப், அதுலயுமே we have given a very good count. So I'm very happy for that, being the resource person as well. And எனக்கு வந்து ஃபீட்பேக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருந்து நீங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சுங்க. தியரியில எங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சுன்னு நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 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 2 marks நீங்க லாஸ்ட் டைம் நீங்க லூஸ் பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் லீவ் த ஹோப். Definitely this time you are going to clear it. Thank you all and all the best. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Yes, ma'am. Thank you, ma'am. Now I introduce our resource person, Mrs. G. Aspirant, ma'am. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Yes. Good evening, ma'am. Good evening, sir. So, எனக்கு வந்து எத்தனை பேர் இங்க காமர்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? Can you people just put a thumbs up? I'm Tripodi from Department of Commerce. Okay, thank you, sir. Okay, so fine. I'm happy to hear from you people. And நான் வந்து NTA வந்து போன அகாடமிக் இயர்ல போன டிசம்பர் சைக்கிள்ல தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம காமர்ஸ் வந்து NTA ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைக்கிள் நெட் சைக்கிள் டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கடந்து வந்து இருக்கோம். தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு பெரியசாமி சார். ஸோ அவர் வந்து எடுத்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் கமிங் பேக், மைசெல்ஃப் அஸ்வதினி ஜி. ஸோ உங்களோட UGC நெட் ட்ரெயினர் ஃபார் காமர்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட் ஆஸ் வெல் அஸ் பேங்கிங்கும் வந்து எடுப்பேன். ஸோ என்னோட டீச்சிங் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். ஸோ நெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்பவுமே படிச்சது வராது. ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருப்பேன், படிச்சது எதுவுமே வராது. பட் படிச்ச கான்செப்ட்ஸ் அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கும். இதுதான் வரும் இதுதான் வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. பட் எது இம்பார்ட்டன்ட்னு இருக்கு அதை வந்து நம்ம சொல்லி தர முடியும். Maybe few people have qualified for PhD. So congratulations. And ஒரு சில பேர் வந்து குவாலிஃபை ஆகல, பட் ஸ்டில் யூ ஹாவ் லாங் வே டு கோ. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆனா எஸ் ஹார்ட் ஒர்க்,
கன்சிஸ்டன்சி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நிறைய பேர் குவாலிஃபை ஆவாங்க, அது வந்து இட் இஸ் அ குட். பட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆகுறது, தேர்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆகுறது தான் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆகுறதும் பாசிட்டிவ் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி வரல, ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்ல நான் குவாலிஃபை ஆனேன், சிக்ஸ்த் அட்டெம்ப்ட்ல நான் குவாலிஃபை ஆனன்றது தான் பாசிட்டிவ். நான் ஏன்றத சொல்றேன். ஒரு ஒரு நெட் எக்ஸாம் நீங்க எழுதும் போது நீங்க கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் ட்ரை பண்றீங்க? 150 கொஸ்டின்ஸ் ட்ரை பண்றீங்க, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆகுது, செகண்ட் அட்டெம்ப்ட்ல 150, தேர்ட் அட்டெம்ப்ட்ல 150. அப்போ ஒரு எக்ஸாம்லயும் 150 கொஸ்டின்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்ல நான் குவாலிஃபை ஆனா அதுதான் என்னோட பிளஸ். புரியுதுங்களா? சோ எதுல வந்து நான் குவாலிஃபை ஆகல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் குவாலிஃபை ஆகலன்ட்டு நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா நெட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் வைக்கிறாங்க, எம்சிக்யூன்னு வைக்கிறாங்க. 150 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அப்ப எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ இது என்னது? ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், பண்ண தப்ப சரி பண்ணணும். ஓகேங்களா? பண்ண தப்ப சரி பண்ணணும், அது பண்ணிட்டாலே போதும். அப்போ பண்ண தப்ப எப்படி சரி பண்றது? அதுக்கு நமக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு, PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். சரிங்களா? அதை வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், மேபி மறுபடியும் சொல்றேன். நிறைய வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா செட்டுன்னு நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளோட அனலிட்டிக் திங்கிங் வந்து வேலை செய்யும். ஓகே, இது இப்படியா, இப்போ இந்த கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் வந்து இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட், எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் குவாலிஃபை ஆகல, ஃபைன், இட் இஸ் அ பாசிட்டிவ். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆகலன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ். குவாலிஃபை ஆனீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகுறீங்கன்னா தட் இஸ் பிகம்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஃபார் யூ. அப்போ நீங்க வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டா இருப்பீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். எஸ், ஸோ உங்களுக்கு நான் வந்து பிசினஸ் எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஃபினான்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட் நான் எடுத்துட்டேன் ஸ்டில், அண்ட் பேங்கிங்கும் எடுப்பேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கான்செப்ட் ஓரியன்டா உங்களை ஸ்ட்ராங் பண்ணிடுவேன். அண்ட் எடுக்கும் போதே எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி ஆல்ரெடி இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸ்லயே வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன். ஸோ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ரீசெண்டா கொஞ்சம் ஒரு சில கரண்ட் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும், அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, எதுவுமே வந்து டிஃபிகல்ட் கிடையாது. ஓகேங்களா? சோ வருத்தப்படுறதுக்கான டைமை வந்து நீங்க கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? வருத்தப்படுறதுக்கான டைம் வந்து கொடுக்க கூடாது. இதுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. நெட் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. லைஃப் லாங் நீ வந்து நெட் குவாலிஃபை பண்ணலாம். பட் ஜேஆர்எஃப்க்கு ஏஜ் லிமிட் இருக்கு. சாரி, ஏஜ் லிமிட் இல்ல நெட்டுக்கு, ஜேஆர்எஃப்க்கு ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நெட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, ஏஜ் லிமிட் இல்ல, நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வருது, அப்போ அந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா கன்சிஸ்டன்சியா இன்னைக்கு 3 மணி நேரம், நாளைக்கு 3 மணி நேரம்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க போறோம். நம்ம ஒரே குறிக்கோளை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். எப்போ எந்த அட்டெம்ப்ட் பாஸ் ஆகுறோம்னா அது வரைக்கும் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இந்த அட்டெம்ப்ட் நான் கொடுத்துட்டேன், இதுல நான் வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்னோட பெஸ்ட் அந்த அட்டெம்ப்ட்ல எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மார்க் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆகுறது வந்து நம்ம எய்ம் தான். பட் எப்படி ஒரு விஷயத்த படிக்கிறோம், இப்போ இங்க படிச்சாதான் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி கொடுக்க போறோம். அப்போ எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1 அந்த மாதிரிதான், அதே மாதிரிதான் பேப்பர் 2. எப்படி ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேன், அப்போ எந்த அளவுக்கு என்னால கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ண முடியுது. இதே மாதிரி நான் பேசுற மாதிரி நீங்களும் வந்து நாளைக்கு NTA NET ஆஸ்பிரன்ஸ் அகாடமில பேசணும். அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ நிறைய பர்சனை நம்ம ட்ரெயின் பண்றோம், அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். புரியுதா? எப்படி படிக்கணும்னா நான் நாளைக்கு ஒரு 4 பசங்க 10 பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன எக்ஸாம்? நெட் எக்ஸாம். அப்போ அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் வேலை செய்யலாம், எல்லாரும் பண்றாங்க. பட் UGC நெட் ட்ரெயினரா வரணும், உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சோ நம்மளோட டாபிக் வந்து எப்பவுமே வந்து யூனிட்ஸ் வந்து கான்செப்ட் ஓரியன்டா தான் இருக்கும். கான்செப்ட் ஓரியன்டா உங்களை ஸ்ட்ராங் பண்ணிடுவேன், எப்படி படிக்கணும்ன்றத கைட் பண்ணிடுவேன். சோ என்னோட எஃபர்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி உங்க சைடு இருந்து எனக்கு எஃபர்ட்ஸ் வந்தா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அப்ப 2 சைடு இருந்தா மட்டுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்.
சோ இப்போ நான் சொல்லி தரேன், அப்புறம் உங்க சைட்ல ஏதாவது டிஃபால்ட் இருந்தா அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இல்ல மேம் எனக்கு புரியல, நீங்க சொல்லி தரணும்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லி தருவேன். சொல்லி கொடுக்கறது தான் இங்க எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணிடணும். அப்போ நீங்க கவலையே பட வேண்டாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வில் டேக் கேர், ஐ வில் கைட் யூ. ஸோ யூ ஆல்சோ அட்மோஸ்ட் டேக் எஃபர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆகலன்னா நோ வரிஸ் அட் ஆல். ரிமெம்பர், நெட் இஸ் அன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ இது ஒரு டெஸ்டே கிடையாது. நமக்கு லைஃப்ல எவ்வளவோ பார்த்துட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் அ எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ இதுல பாஸ் பண்ணிட்டு நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? கான்ஃபிடன்ஸ் இருக்கா மேம் சார்? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் சார், நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. எஸ் மேம். எஸ், thank you very much. Thank you very much. Thank you sir. Yes ma'am, thank you ma'am. Now I introduce our resource person, Mr. G. Nijendran sir. Sir, good evening sir. Good evening sir. Good evening sir. Good evening to all. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா வெற்றியாளர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபைடாக இருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போன நம்மளுடைய சார் வந்து பெரியசாமி சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய ரிசர்ச் பர்சன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ வந்து என்னுடைய சப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னுடைய பேர் வந்து நிஜேந்திரன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எம்காம் பிஎட் நெட்டு. அதே மாதிரி நெட்டு வந்து 2 தடவை கிளியர் பண்ணியிருக்கேன். டிசம்பர் 2023யும் இப்போ நடந்த செப்டம்பரில் நடந்த 2024லையும் 2 தடவை கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அஸ்வர்தனி மேம் அவங்க வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்போதுமே யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சது அங்க வரவே வராது. ஓகேங்களா? ஆனா வந்து இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 10 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் வந்து எக்ஸாக்டா அந்த இதுதான் வரும். ஓகேங்களா? ஆன்சர் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் நிறைய எம்சிக்யூஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி என்னுடைய டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்ல நடந்த செட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து நடத்திடுவோம். ஓகேங்களா? நம்மளுடைய மெட்டீரியல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய செட்ல எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து வைக்க போறதில்ல. நம்மளுடைய டாபிக்ல எது மெர்ஜ் ஆகுதோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வந்து நடத்துவோம். ஓகேங்களா? அது நம்ம சப்ஜெக்டோடைய பிளஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா கன்சிக்யூட்டிவா இவ்வளவு பேர் வந்து பாஸ் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஸ்பெஷலா நம்மளுடைய அகாடமியோட ஹெட் வந்து பெரியசாமி சாருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சிஎஸ்ல ஒரு மேம் வந்து பேசினாங்க, நாகலட்சுமி மேம் ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க 2012 இருந்து ப்ரிப்பேர் பண்றதாகவும் இப்போ ரீசெண்டா வந்து பாஸ் பண்ண மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒரு கீவேர்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சப்ஜெக்ட்ல எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட நம்ம அதிகபட்சம் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல வந்து 55 அந்த மாதிரி தான் போட முடியும். ப்ராக்டிக்கலா அவ்வளவுதான் போட முடியும். ஸோ நம்மளே வந்து எது கைப்பிடிச்சு தூக்கி விடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுல ஒரு 35 வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லிக்கு வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் போட்டு கசகசன்னு படிக்காம எக்ஸாம்ல எது ரிப்பீட்டடா கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கீ டு சக்சஸ் அதுதான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து நம்மளுடைய கீ டு சக்சஸ். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்னுடைய இதுல வந்து எப்படின்னா, நம்ம அகாடமி வந்து ஃபீஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. ஸோ எனக்கும் சாருக்கான அறிமுகம் எப்படி ஆச்சு அப்படின்னா, நான் வந்து யூஜிசி நெட் படிக்கும் பொழுது நான் வந்து சர்ச் பண்ணேன், நிறைய அகாடமி சர்ச் பண்ணேன். அதில் எல்லாமே வந்து 18,000 25,000 ரூபா இந்த மாதிரி தான் அமௌண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த அமௌண்ட் யாருன்னா நம்ம அகாடமி தான். ஓகேங்களா? அப்போ வந்து சார்ட்டை அப்ரோச் பண்ணும்போது காமர்ஸ்ல வந்து அவ்வளோ பேர் அப்போ இல்லை. ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங்ல வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு நல்ல மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து
அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்ல இருக்க கொஷின்ஸ்ல வந்து நம்ம டாபிக் என்ன மெர்ஜ் ஆகுது அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து மெர்ஜ் பண்ணி படிச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ 2 தடவை தொடர்ந்து நெட் பாஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியில் ரொம்ப நாமினலில் தான் வாங்குறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸ் பர்சன் பார்த்தோன்னா எல்லாமே குவாலிஃபைடான ஸ்டாஃப் தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து நம்ம அகாடமியில் படிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நிறைய விஷயம் பேசினாங்க. நான் என்ன பேசுறேன்னு தெரியல. அதனால எல்லாமே ஸ்வீட்டா பேசி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண போறவங்களுக்கும் அட்வான்ஸான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சார் தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார். அண்ட் ஸோ எவ்ரி டைம் ஸோ நான் வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இவங்களுக்கு வந்து நான் ஃபண்ட் பண்ணிட்டு தான் ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நவ் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால ஸோ ஐ ஃபண்ட் ஸோ பாஸ்ட் 3 years வந்து நான் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுடைய பிளெஸிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பிகாஸ் தெர் இஸ் த லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் மீ அண்ட் காட். ஸோ என்னால ஒரு சிலர் வந்து பாஸ் பண்ற வைக்கிற அப்படின்னா ஒன்னால கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி, எவ்ரி டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேன்னா கண்டிப்பா நான் ஃபண்ட் பண்ணி கடவுளை வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றேன். அவங்களும் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணி தராங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரேயர்ஸும் வந்து ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ 2 pillars ஆர் தர் இன் அவர் அகாடமி. ஒன்னு ரிசோர்ஸ் பர்சன், இன்னொன்னு ஸோ இவங்களுடைய பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ். ஸோ நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ தட் இஸ் யுவர் விஷ். அண்ட் ஸோ ஹவு டு குவாலிஃபை UGC NET. ஸோ ஃபர்ஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ நிறைய பேர் வந்து நான் கிளியர் பண்ண முடியுமா, நான் இத்தனை வருஷம் வந்து பிரேக் எடுத்திருக்கேன், ஸோ நான் பிஜி முடிச்சு இவ்வளோ நாள் ஆகுது, நான் மேரேஜ் பண்ணி எனக்கு குழந்தை வந்து இருக்குன்றதுனால ஸோ லாங் கேப் வந்து இருக்கு, ஸோ இது மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே கொஸ்டின், அதுக்கான பதிலும் இதுதான். ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ முதல் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா, ஸோ நம்ம கிளியர் பண்ண முடியுமா. ஸோ கிளாஸஸ் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்றத தாண்டி கிளாஸஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்போம். ஸோ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து UGC NET எக்ஸாம் வந்து கண்டிப்பா நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். அண்ட் செகண்ட் ஒன், டவுன்லோடட் அப்டேட்டட் சிலபஸ். ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வந்து நீங்க எந்த அகாடமிக்லயும் நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ UGC-உடைய வெப்சைட்ல மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. ஈவன் ஸோ என்னுடைய அகாடமிக் வெப்சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we are updated, so we are upload syllabus, பட் என்னுடைய அகாடமிக்ல கூட நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ UGC NET ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், டவுன்லோட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ என்னுடைய வெப்சைட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ காமர்ஸ், தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேப்பர் 1. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ 24/7 நீங்க எப்போ வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ காமர்ஸ் வந்து பார்த்தோன்னா December 2018 இருந்து June 2024 வரைக்கும் கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ வந்து இருக்கும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா 2011 இருந்து அப் டு June 2024 வரைக்கும் அப்டேட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பேப்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா December 2018 இருந்து June 2024 வரைக்கும், சாரி December 2023 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இதுதான் கேட்பாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஸோ அதுல ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கா, நம்மளால போட முடியுதா அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்றது வச்சுதான் உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் வந்து வரும். அண்ட் ஸோ கலெக்ட் ட்ரிக்ஸ், டிப்ஸ், ஃபார்முலாஸ், கீவேர்ட்ஸ். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ட்ரிக்ஸ், டிப்ஸ், ஃபார்முலாஸ், ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து எது மாதிரி சம்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொல்லி தந்துருவோம். ஸோ நீங்க யூடியூப் லேர்னர்ஸ் அப்படின்னா நிறைய ஹிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ஹிண்ட் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து லேக் ஆகுறோம் அப்படின்னா
ஸோ கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹிண்ட் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணாதுதான் ஸோ நம்ம வந்து லேக் ஆகுறோம். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல வந்து ட்ரிக்ஸ் டிப்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸோ அதை நீங்க ரைட் டைம் நீங்க ப்ராப்ளம்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து இல்லாம இந்த ட்ரிக்ஸ் டிப்ஸ் ஃபார்முலாஸ் கீவேர்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீட் ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி எது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அப்போ இந்த ட்ரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, டிப்ஸ்ன்றது ஸோ ஒரு சில ஷார்ட் ஹேண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பண்றதுக்கு நீங்க அந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலாஸ் கீவேர்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். அண்ட் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் டெஸ்ட் ரெகுலர்லி. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ இது மட்டுமே எனக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா மார்க் டெஸ்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு சம் நான் எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்றேன், ஸோ முதல் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வருதா, ஸோ நான் சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. அடுத்து ஸோ எவ்வளவு நேரத்துல நான் சால்வ் பண்றேன், ஸோ வித்தின் த டைம்குள்ள நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி ஷுட் அட்டெண்ட் மோர் மார்க் டெஸ்ட். அண்ட் ஸோ ரீட் மெட்டீரியல் டெய்லி. ஸோ அப்டேட். ஸோ டெய்லியும் வந்து நீங்க மெட்டீரியல் வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ டெய்லி ஒரு 2 hours இல்ல 1 hour நீங்க யூஜிசி நெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க குவாலிஃபைட் வந்து ஆக முடியும். ஸோ டெய்லி மெட்டீரியல் வந்து ரீட் பண்றது அவசியமா அப்படின்னா கண்டிப்பா வந்து தேவை. Next, revise the concept well. So revision knowledge which is very important to clear UGC NET exam. So நான் சப்ஜெக்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் திரும்ப அதை வந்து நான் ரீகால் பண்ணல அப்படின்னா ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்டா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா, we couldn't attend the problems. ஸோ அப்போ நீங்க கண்டினியூஸா வந்து நீங்க ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னும் போது தான் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ரீகால் வரும். ஸோ நம்ம அட்டென்ட் பண்ணி மார்க் ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ டோன்ட் ரஷ் அப் யுவர் மைண்ட். ஸோ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் என்ன சார் வரும், அந்த சம்முக்கு வந்து ஆன்சர் என்ன சார் வரும், ஸோ இது வந்து வேணாமே வேணாம். உங்களுக்கு இந்த சம் வந்து தெரியுமா, நாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நடத்திருக்கோமா, அந்த சம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ இப்ப அகாடமிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் நீங்க கூட அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க வந்து அனுப்புற கொஸ்டின்ஸ் கூட நம்மளுடைய ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அது வேலிடா இருக்கான்னு வந்து செக் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது வேலிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் ரிவிஷன் கிளாஸ்ல கொண்டு வந்துடுவேன். இந்த கொஸ்டின் வந்து வேணாம் அப்படின்னா நான் அது ரிவிஷன் கிளாஸ்ல வந்து கொண்டு வர மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்க முடியாது. ஒரு சில விஷயம் மட்டும்தான் வந்து நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்க முடியும். ஸோ டோன்ட் ரஷ் அப் யுவர் மைண்ட்ஸ். எல்லா ப்ராப்ளமும் வந்து நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்காம ஸோ இந்த கான்செப்ட்லும் வந்து நான் கிளியரா இருக்கணும். இந்த கான்செப்ட்ஸும் கேட்டாங்கன்னா நான் கிளியரா அட்டென்ட் பண்றேன்னா ஸோ இது வந்து ஒண்ணு போதும். தென் ஸோ பில்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நம்ம எண்ணங்களும் செயலும் தெளிவா இருந்தா மட்டும்தான் ஸோ நம்ம அந்த செயல்ல வந்து வெற்றி பெற முடியும். ஸோ அதனால உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ஸ்வாதி மேம் வந்து அடிக்கடிக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சார் நான் இது மாதிரி வந்து எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு சார், ஸோ நானும் அட்டென்ட் பண்றேன் ஆனா என்னால குவாலிஃபைட் ஆக முடியல, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு, என்ன சார் பண்றது அப்படின்வாங்க. ஸோ நீங்க ஃபெடப் ஆகாதீங்க மேம். ஸோ நீங்க முயற்சி பண்ணுங்க, இந்த சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த சம்ஸ்லும் கூட பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெற்றின்றது நாட் சோ டிஸ்டன்ஸ். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதை விட இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு மனசுல ஒரு பெரிய பாரம்ன்றது வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ கம்மியா படிச்சோம் அப்படின்னு கம்மியா ஸோ நம்மளுக்கு அதிகமான சாப்பாடு வைக்கிறதுக்கும் கம்மியான சாப்பாடு வைக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எதை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா கம்மியான சாப்பாடு தான் வந்து தேர்ந்தெடுப்போம். ஏன்னா நம்ம மைண்ட் பார்த்தோன்னே அவ்வளோ சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்ற மைண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ த சேம் திங். சரிங்களா? ஸோ என்னால இவ்வளோ படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து படிக்க முடியாதுதான். ஆனா என்னால இவ்வளவுதான் படிக்க முடியும் அப்படின்னா ஸோ இவ்வளவுதான் இருக்குன்றத நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்கனாலே போதும்.
கண்டிப்பா வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வரும். அண்ட் ஸோ கண்டிப்பா வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். தென் ஸோ யுவர் ப்ராக்டிஸ் வுட் ரிடியூஸ் டைம். ஸோ டைம் கன்சூமிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, சார் நான் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் வந்து பத்த மாட்டேங்குது சார். அப்கோர்ஸ் நீங்க அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா டைம் வந்து பத்தாது. பட் அந்த டைம் வந்து பத்தணும் அப்படின்னா ஸோ யூ ஷுட் ப்ராக்டிஸ் அ மோர். ஸோ எனக்கு இந்த சம்ஸ்லாம் வந்து ஆன்சர் தெரியும் சார். நீங்க ஆன்சர் தெரியும் அப்படின்றது வெரி குட். சரிங்களா, நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எவ்ரி திங் இஸ் சூப்பர். பட் இந்த சம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கும் செகண்ட் டைம் போடுறதுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஸோ தட் இஸ் டூ வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ தேர்ட் டைம் போடுறதுக்கும் ஃபோர்த் டைம் போடுறதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க டைம் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் மச். ஸோ நான் கிளியர் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தோன்னா ஐ ரிடியூஸ் த டைம். சரிங்களா, ஒரு ப்ராப்ளம் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கும் செகண்ட் டைம் போடுறதுக்கும் டைம் வந்து ரிடியூஸ் பண்ணி ஆகணும். ஐ செட் த டைம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனா 15 நிமிஷத்துக்கு மேல போடக்கூடாது. ஸோ 15 நிமிஷத்துக்குள்ள நான் ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி டைம் வந்து நான் வச்சு அந்த டைமுக்குள்ள நான் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு வந்து செட் பண்றது. இந்த டைமை விட நான் கம்மி பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ ஆன்சர் கொண்டு வரணுன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் டைம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எப்போ வந்து டைம் ரெடியூஸ் பண்ணி நீங்க கரெக்ட் ஆன்சர் வந்து சூஸ் பண்றீங்களோ ஸோ அன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பா சக்சஸ் வந்து உண்டு. ஸோ திஸ் ஆர் த மெயின் 10 ட்ரிக்ஸ் வி ஹவ் ஃபாலோட். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். So next one, cutoff analysis. So you should know the cutoff mark. So எவ்வளோ எடுத்தா நான் பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்டகரி, ஸோ அந்த கேட்டகரி வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில வந்து ஜென்ரல் கேட்டகரின்றாங்க, ஆனா ஜென்ரல் கேட்டகரியில இடபிள்யூஎஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குன்றது தெரியல. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு நீங்க எலிஜிபிள் அப்படி. ஸோ எலிஜிபிள் அப்படின்னா நீங்க ஜென்ரல் தயவு செய்து அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய கேட்டகரி வந்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் யூ கேன் செட் த மார்க். ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 வந்து கட் ஆஃப் வந்து இருந்தது. பட் இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 188 வந்து கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. ஸோ பிஹைண்ட் த ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் ஸோ நான் 2011 இருந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறேன். ஸோ 2011 இருந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஸோ இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வாட்டி வந்து நான் பார்த்துருந்தேன். சரிங்களா, ஸோ கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்டது. ஸோ அதுல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஐ ப்ரெடிக்ட் த கட் ஆஃப் 160 இருந்து 170 வந்து வரும். ஃபார் ஓபிசிக்கு 160 இருந்து 170 வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ கரெக்டா 174 வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஸோ 170 வந்தாலும் நம்ம அகாடமிக்ல குவாலிஃபைட் ஆக முடியுமா அப்படின்னா ஸோ ஐ பிலீவ் ஸோ எப்பயும் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்ன்றது வந்து நான் நம்பினேன். அதே மாதிரி ஐ ஹாப்பி டு ஷேர் யூ. ஸோ 10 ரிசல்ட்ஸ் மோர் தென் கட் ஆஃப் வந்து இருக்கும் போதும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி வி கெட் 12 ரிசல்ட். பட் 2 பேர் வந்து எனக்கு ஸ்கோர் கார்டு வந்து அனுப்பல அப்படின்றதுனால அவங்களுடைய ரிசல்ட் வந்து நான் கன்சிடர் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ 10 ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு மோர் தென் கட் ஆஃப் இருந்தாலும் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு சம் ஸ்ட்ரென்த் கூட இருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ அப்ளைடு வந்து லாஸ்ட் டைம் விட இந்த டைம் அதிகமா வருது. சரிங்களா, ஸோ இதனுடைய ரேஷியோ வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்க, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு மறுபடியும் இட் வாஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஒரு பிஹைண்ட் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்ளை பண்றவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஸோ அப்ளை பண்றவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது குவாலிஃபைடுக்கான டோட்டலும் வந்து அதிகமாகுது. ஸோ குவாலிஃபைடுக்கான மார்க் டிஃபர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா குவாலிஃபைடுக்கான டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்றாங்க, நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஸோ நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால குவாலிஃபைடும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ குவாலிஃபைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஸோ நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணனா போதும், நம்ம கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ 100 பேர் எழுதுறதுக்கும் 1000 பேர் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ 100க்கு 6% வந்து குவாலிஃபைடு. ஸோ 100 பேர் வந்து எழுதுறாங்க அப்படின்னா 6 பேர் வந்து பாஸ். இதே 1000 பேர் வந்து எழுதுறாங்கன்னா 60 பேர் வந்து பாஸ். ஸோ 100 பேர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் 1000 பேர் எழுதுறதுக்கும் 10,000 பேர் எழுதுறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா, ஸோ இது நம்மளுக்கு டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால அப்பியர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஸோ வி ஹாவ் சான்ஸ்.
ஸோ நம்ம நல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர்டா போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ கட் ஆஃப் வந்து பாஸ்ட் 2018 இருந்து 2024 வரைக்கும் எவ்வளவு இருந்தது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபா இருந்தது அப்படின்னா இந்த 144, 146 இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதை விட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப் ஈஸி, ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தனாலே கண்டிப்பா வந்து நம்ம சக்சீடட் ஆக முடியும். ஸோ நம்மளுடைய அகாடமிக்ல ரிவிஷன் கிளாஸ் 4/11/2024 வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எப்பயுமே வந்து நான் செகண்ட் வீக் ஆஃப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். பிகாஸ் ஸோ நம்மளுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர்ல இருக்குமா, இல்ல ஜனவரியில இருக்குமா, இல்ல பிப்ரவரியில இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் டிசம்பர்ல இருந்ததுனாலும் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் ரிவிஷன் கிளாஸ். ஸோ அதனால 4/11/2024 Day 1 கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அட்மிஷன்ஸ் 1/11/2024 வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம், கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புவேன். ஸோ அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்க படிச்சு நீங்க கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸோ லாஸ்ட் டேட் டு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஸோ 10/11/2024. ஸோ சில பேருக்கு வந்து 7ஆம் தேதி சேலரியா இருக்கும், 5ஆம் தேதி சேலரியா இருக்கும், 8ஆம் தேதி சேலரியா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 10/11/2024. ஸோ அது வரைக்கும் டைம் வந்து இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து எய்தர் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் ஆர் ஒன் டைம் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறது 4/11. ஸோ ஃபீஸ் வந்து நீங்க 10/11 நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 10/11 நீங்க பேமெண்ட் வந்து பண்ணல அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் குரூப் அண்ட் கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். And class timing, so paper 1 6 p.m. to 7 p.m. evening, and paper 2 9 p.m. to 10:30 p.m. evening. So paper 1 and paper 2 ரெண்டுமே வந்து நம்ம ஈவினிங் தான் பண்றோம். ஸோ 6 to 7 p.m. வந்து பண்ண முடியுமா தெரியல. பிகாஸ் எக்ஸாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வரப்போகுது நவம்பர்ல. ஸோ எக்ஸாம் கமிட்டியில வந்து இந்த வாட்டி என்னை வந்து போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் கமிட்டியில வந்து இருக்கனால ஸோ 6 p.m. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 7 to 8 p.m. வந்து இருக்கலாம், இல்ல 6 p.m. to 7 p.m. இப்போதைக்கு டென்டேட்டிவா 6 p.m. to 7 p.m. வந்து போட்டிருக்கேன். ஆனா ஈவினிங் கிளாஸ் தான் வந்து கண்டிப்பா பேப்பர் 1க்கு வந்து உண்டு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 9 p.m. to 10:30 p.m. ஸோ ஃபீஸ் டீட்டெயில், பேப்பர் 1 மட்டும் வேணும் அப்படின்னா 3,000 rupees ஆகும். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 3,000 rupees ஆகும். ஸோ ஒரே ஒரு பேப்பர் தான் எடுத்து படிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து கிடைக்காது. ஸோ 2 பேப்பர் வந்து எடுத்து படிக்கிறேன் அப்படின்னும் போது ஸோ நம்ம கன்செஷன்ஸ் வந்து பண்ணலாம். பட் ஒரு பேப்பர் அப்படின்னா ஸோ கன்செஷன்ஸ் கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ ஒரு பேப்பர் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிளான்னு பாருங்க. ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் அப்படின்னா 500 வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ 2,500 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ஸோ நீங்க 3,000 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் சூஸ் பண்றவங்க. ஸோ போத் பேப்பர்ஸ், பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 6,000 வந்து நம்ம பண்றோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸும் வந்து இருக்கு அண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ அவைலபிள். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது 6,000 rupees நீங்க ஸ்பிளிட் பண்ணி 3 times வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர் 2024, டிசம்பர் 2024, சாரி ஜான் 2025. ஸோ இது ஜான் 2025. ஸோ டோட்டலி 6,000 நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஸோ டியூரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2024 எக்ஸாம் அண்ட் ஜூன் 2025 ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் 2024 உங்களுக்கு மேண்டேட்டரியா வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். ஜூன் 2025 இஃப் யூ ஆர் வில்லிங் அப்படின்னும் போது மட்டும் ஸோ நீங்க கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வில்லிங்னஸ் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஸோ நாங்க குரூப்ல வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு லைவ் கிளாஸ் நாங்க வந்து கொடுக்க முடியும். அண்ட் ஸோ இந்த ஜூன் 2025 வந்து எக்ஸாம்ஸ் நீங்க ஸோ கிளாஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஸோ கிரைட்டீரியா, ஒன்லி ஒன் கிரைட்டீரியா, ஸோ யூ ஹாவ் டு பே த ஃபுல் ஃபீஸ்.
சரிங்களா. ஸோ ஒரு சிலருக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம 1000 rupees 500 rupees வந்து தரோம். ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப் போக உங்களுக்கு 5000 வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்க 5000 rupees ஃபுல்லா பேமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸோ ஜூன் 2025 ஸோ ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் 6000 வந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னா நீங்க ஃபுல் அமௌண்ட் 6000 வந்து நீங்க பே பண்ணணும். 6000 நீங்க பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸோ இந்த ஜூன் 2025 வந்து நீங்க கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் ஸோ நீங்க ஒரே ஒரு பேப்பர் 1 மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஜூன் 2025 அப்ளிகபிள் வந்து வராது. ஸோ 2 பேப்பரும் சேர்த்து நீங்க இப்ப ரிவிஷன் கிளாஸ்க்கு ஃபுல் ஃபீஸ் நீங்க பே பண்றீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ஜூன் 2025 ரிவிஷன் கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் வித் த சேம் ஃபீஸ். ஸோ இதுக்கு வந்து நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ண போறதில்ல, வித் த சேம் ஃபீஸ். அண்ட் ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா ஸோ யுவர் குவாலிஃபைட் அட்மிஷன் டு பிஹெச்டி. ஸோ நீங்க அட்மிஷன் டு பிஹெச்டி வந்து நீங்க குவாலிஃபைட் அப்படின்னா உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்க ஸ்கோர் கார்டு வந்து கட்டாயம் நீங்க அனுப்பணும். ஸோ ஸ்கோர் கார்டு அனுப்பாம உங்களுக்கு இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா வந்து கிடைக்காது. ஸோ ஸ்கோர் கார்டு அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் அகடமிக் மெம்பர்ஸ், நம்ம அகடமிக்ல வந்து ஜாயின் பண்ணி படிச்சவங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் அப்படின்னா 1000 rupees வந்து நம்ம இந்த ஃபீஸ்ல கம்மி பண்றோம். அண்ட் நான் அகடமிக் மெம்பர்ஸ் ஸோ உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 500 rupees வந்து நம்ம ஃபீஸ்ல வந்து கம்மி பண்றோம். ஸோ நீங்க ஸ்கோர் கார்டு அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ ஸ்கோர் கார்டு அனுப்பாம ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி மெரிட் ஸ்காலர்ஷிப். அண்ட் ஸோ ஹவு டு ஜாயின் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பின உடனே ஸோ கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிக்ளரேஷன் வந்து இருக்கும். ஸோ கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிக்ளரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிக்ளரேஷன் வந்து பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களுடைய நம்பர் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிக்ளரேஷன் இது ரெண்டுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய நம்பர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த டிக்ளரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு கிரைட்டீரியா வந்து இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஸோ நீங்க எங்க அகாடமிக்ல தான் படிக்கிறீங்க, கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பா வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஸோ கண்டிப்பா வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிப்பேன். ஸோ அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா ஸோ எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல சார் எங்க ஃபேமிலி வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து சோஷியல் மீடியால வர வேணாம், ஸோ அட்வர்டைசிங்க்கு தயவு செய்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னீங்கன்னா தயவு செய்து எங்க அகாடமிக்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண வேணாம். பிகாஸ் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ லூசிங் ஸோ ஆக்சுவலி 11 members வந்து குவாலிஃபைட். ஸோ 11 members வந்து குவாலிஃபைட்ல ஒரு ஃபேக்கல்டி ஸோ அவங்க நேம் வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க கிட்ட வந்து நாங்கள் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 2 days வந்து நான் கேட்டேன். ஸோ ஸ்கோர் கார்டு வந்து அனுப்புங்க மேம். ஸோ உங்களுடைய நேம் மட்டும்தான் வரும், உங்களுடைய போட்டோ கண்டிப்பா வராது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா வராது. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ மற்றபடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ ட்ரஸ்ட் மீ அப்படின்னும் போது அவங்க ரிசல்ட் வந்து எனக்கு அனுப்பல. ஸோ ரிசல்ட் அனுப்பாதனால அவங்களுடைய ரிசல்ட் வந்து எங்களுடைய அகாடமிக்ல குவாலிஃபைடு அப்படின்றத என்னால வந்து சொல்ல முடியல. ஸோ வி ஆர் ஃபைட்டிங் எ லாட் ஃபார் தி ரிசல்ட். சரிங்களா. ஸோ எங்களுடைய அகாடமிக் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்ஸ்லி வி ஆர் ப்ரொடியூசிங் த ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் உடைய உழைப்பு, என்னுடைய உழைப்பு, ஸோ இது எல்லாமே வந்து இருக்கு. ஃபீஸ்ன்றது செகண்டரி. சரிங்களா. ஆனா எங்களுடைய இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட், ஹார்ட் ஒர்க், ஸோ எங்களுடைய சப்போர்ட்டிவ் வந்து இருக்கிறதுனால தான் ஸோ நீங்க வந்து குவாலிஃபைடு ஆகுறீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுடைய ரிசல்ட் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் வந்து கேட்குறோம் அப்படின்னும் போது ஸோ தராம இருக்கிறதுன்றது வந்து இட் கிவ்ஸ் பெயின் எ லாட். சரிங்களா. ஸோ டிக்ளரேஷன்ல வித்தவுட் யுவர் நாலேஜ் கண்டிப்பா உங்களுடைய போட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நான் ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், ஸோ இது எதுவுமே வந்து உங்களுடைய அனுமதி இல்லாம நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ உங்க அனுமதி இல்லாம நான் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்,
ஸோ அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வச்சு உங்க டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியாது. அண்ட் உங்க நேம் தவிர வேற ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், QR ஸ்கேனர், ஸோ இது எதுவுமே வந்து நாங்க வித்தவுட் யுவர் பர்மிஷன் நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ லைக் த பப். ஸோ இது மாதிரி தான் உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இங்க வந்து QR ஸ்கேனர் வந்து இருக்கும். அந்த QR ஸ்கேனர் வந்து நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து உங்களுடைய போட்டோ வந்து இருக்கும். ஸோ போட்டோ வந்து நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து இருந்தா மட்டும்தான் ஸோ உங்களுடைய ரிசல்ட் காப்பி வந்து எடுக்க முடியும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து இல்லை அப்படின்னா உங்க ரிசல்ட் காப்பி வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் கூட நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் வந்து இருக்கும், அண்ட் ஸோ நீங்க என்ன கேட்டகரி, எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, ஸோ நீங்க குவாலிஃபைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, JRF இல்ல அட்மிஷன் டு PhD-யா, ஸோ இந்த டீடைல்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து நீங்க அனுப்புறதுக்கு டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ எங்க அகாடமிக்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இந்த டிக்ளரேஷன்ஸ் வந்து அனுப்பல அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நாங்க இந்த வாட்டி ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். பிகாஸ் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிறது அப்படின்றது இட் இஸ் எ மைல் ஸ்டோன். சரிங்களா? ஸோ 100 பேர்ல 6 பேர் வந்து குவாலிஃபைட் ஆகுறாங்க, மீதி 94 பேர் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகுறாங்க. ஸோ 100ல 6 பேர் அப்படின்னும் போது ஸோ இட் இஸ் த ப்ரௌட் ஆஃப் மொமெண்ட். சரிங்களா? ஸோ விச் ஸோ அது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க வந்து ரிசல்ட் ஷேர் பண்ணல அப்படின்னும் போது இட் கிவ்ஸ் எ பெயின் எ லாட். ஏன்னா ஒரு ரிசல்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ எவ்ரி டைம் ஒரு கொஸ்டின்ல லேக் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின்கான கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எங்களுடைய ரிசல்ட்ன்றது 10ன்றது 14 மாறி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஐ பெயின் எ லாட். ஸோ இந்த வாட்டி ஒரு கொஸ்டின்ல விட்டாங்களே, ஸோ போன வாட்டி 2 கொஸ்டின்ல விட்டுருக்காங்க, இந்த வாட்டி ஒரு கொஸ்டின்ல விட்டுருக்காங்க, அப்போ அடுத்த வாட்டி அவங்க முயற்சி பண்ணா ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு வெக்ஸ் வந்து வந்துடும். அட போங்கப்பா, சும்மா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல வந்து நம்ம அட்டன் பண்ணாலும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு மன கஷ்டம் வந்து வந்துடும். ஸோ அது வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க குவாலிஃபை பண்றதுக்கு கஷ்டம். ஸோ அவங்களுக்கு கீப் ஆன் சப்போர்ட்டிவா வந்து இருந்து நாங்க ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரோம். ஸோ அதனால டிக்ளரேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புவீங்க. ஃபீஸ் வந்து பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம் கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வாட்டி நாங்க கட்டாயப்படுத்தியிருக்கோம். ஸோ கூகுள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது அதுல டிக்ளரேஷன் பார்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா டிக்ளரேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அட்மிஷன்ஸ் வந்து தருவோம். அதர்வைஸ் வி வில் ரீஃபண்ட் யுவர் ஃபீஸ். சரிங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிக்ளரேஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணுவோம். அண்ட் ஸோ கூகுள் கிளாஸ் ரூமுடைய கோடு வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூமுடைய கோடு வந்து யூஸ் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் கிளாஸ் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். So this is the admission procedures in our academy. And so contact details. So class வந்து நீங்க ஜாயின் பண்ணணும், இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்க என் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மோர் ஓவர் இன்னொரு விஷயமும் வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த வாட்டி தான் வந்து நாங்கள் இந்த டிசம்பர் 2024 அண்ட் ஜூன் 2025 வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஏன்னா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ கண்டினியூஸா வந்து நான் உங்க அகாடமிக்ல படிச்சா கிளியர் பண்ண முடியும் சார் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ஆஃபர் பண்றோம். ஸோ இதுல நீங்க கம்ப்ளீட் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஜூன் 2025 எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோர் ஓவர் ஸோ இப்போ நீங்க டிஸ்கண்டினியூ பண்றீங்க, ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டீங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணல அப்படின்னா ஸோ அடுத்து நீங்க எப்போ எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்றீங்கனாலும் சரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ டிசம்பர் 2024 கிளாஸ் வந்து ஜாயின் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் நவம்பர் 2024 2000 கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஸோ அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ஸோ டிசம்பர் 10ல வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ டிசம்பர் 10க்குள்ள நீங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆவீங்க. ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க அப்ப பே பண்ணல அப்படின்னா டிஸ்கண்டினியூ ஆயிடுவோம். ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா
அதுக்கு அடுத்து இந்த ஜூன் 2025 உங்களுக்கு கண்டிப்பா எலிஜிபிள் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க கண்டினியூ ஆகுறீங்க அப்படின்னாலே ஜூன் 2025 உங்களுக்கு எலிஜிபிள் வந்து கிடையாது. ஸோ ஜூன் 2025 நீங்க 6,000 வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு டவுட் சார். சார் ஒரு நிமிஷம். ஸோ டிசம்பர் 2024 நீங்க ஃபுல் அமௌண்ட் வந்து ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஜூன் 2025 வித் த சேம் ஃபீஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ டிசம்பர் 2024ல நீங்க டிஸ்கண்டினியூ ஆயிட்டீங்க இல்ல அந்த டியூ டேட்டுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ஸோ ஜூன் 2025 நீங்க பேமெண்ட் ஸோ கண்டினியூ பண்ண முடியாது. தென் ஸோ நீங்க இப்ப டிஸ்கண்டினியூ வந்து ஆகுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்க எப்ப எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணணும்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதையும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ இப்போ நீங்க டிஸ்கண்டினியூ வந்து ஆகுறீங்க, திரும்ப வந்து நீங்க ஜூன் 2026 எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிளா இருக்காது. ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? சார் திரைப்பாண்டி ஃப்ரம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். எஸ் சார். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ சார்? ஸோ காமர்ஸ் இப்போ நான் இந்த டிசம்பர்ல அப்பியர் ஆக முடியாது, நான் அப்ளை பண்ணல, ஜூன்ல தான் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். சார் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. 9:30 ப்ரோக்ராம் வந்து முடியணும். ஸோ 10 ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு. I will make a call to you. So any other queries, ma'am, sir? Okay, ma'am. So sir. 9:30 ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ 10 ஆயிடுச்சு. சாரி, உங்களுடைய வேல்யூபிள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். Sorry, sir. No problem. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much, sir. Number. So I will shout out your queries. Thank you, sir. Thank you, ma'am. Thank you very much, sir. Thank you so much, sir. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Yes, sir. Thank you, sir. Thank you, ma'am.